ஹாய் மிஸ், திஸ் இஸ் ரஃபிக்ஸ் அண்ட் நான் உங்கள் டோரா. இப்போ நம்ம பார்க்க போகுது ஜிம்மனோட ஒரு ஒன் ஷாட் தான். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நான் ஒன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு டூ ஷாட்டாக போகிறேன்னு எல்லாருமே என் மேலே கோவமாக இருக்கீங்க. அண்ட் இதுக்கப்புறம் நான் ஒன் ஷாட்டுன்னு சொல்லிட்டு டூ ஷாட்டாக மாற்றவே மாட்டேன். ஸோ எனக்கு எல்லாருமே மன்னிச்சிடுங்க. நான் எவ்வளோ சீக்கிரம் அந்த ஒன் ஷாட்டில் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணி அந்த ஒன் ஷாட்டாகவே போட்டுடுறேன். ஓகேவா? ஸோ யாரும் கோச்சிக்காதீங்க, யாரும் கோவமும் படாதீங்க. என்ன மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நான் ஒன் ஷாட்டா இருந்தா ஒன் ஷாட்டுன்னு சொல்றேன். டூ ஷாட்டா இருந்தா டூ ஷாட்டுன்னு சொல்லிடுறேன். இது ஒன் ஷாட் தான். ஸோ யாரும் இது டூ ஷாட்டா மாறிடுமோன்னு நெனச்சு பயப்படாதீங்க. ஓகே. நம்ப எந்த ஒரு இன்ட்ரோடக்ஷனும் இல்லாம நம்ம டைரக்டா ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்ட்டிங் சீனே ஜுமன் அவன் கேன்டீன்ல அவன் ஃப்ரெண்ட்ஸோட தான் உட்காந்துட்ருக்கான். நல்லா செம்மையா அரட்டை அடிச்சிட்ருக்கான். அங்கே போகிற வரவங்களெல்லாம் பிடிச்சி கிண்டல் பண்ணிட்டு, டீஸ் பண்ணிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டுருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே ஜிம்மனுக்கு பயந்து உக்காந்துட்ருக்காங்க. அப்போ தான் நீங்கள் அங்கே போகிறீங்க உங்களோட ஃப்ரெண்டோட. அப்போ ஜிம்மன் உங்களை பார்க்குறான். பட் நீங்கள் பெருசாக கண்டுக்காமல் நீங்கள் போயிட்டு உங்களோட டேபிளில் உட்காந்துட்டீங்க. ஃபயன், நான் இந்த காலேஜ் ரொம்ப நல்ல காலேஜ்னு நினச்சி இங்கே வந்தேன்டி. ஆனால் இங்கே பார்த்தியா, ட்ராக் பண்ணிவிட்டு டீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்கள கேட்க ஆளே இல்லையா? ஏன் யாருமே உங்களை எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க? நீத்து, நீ அவங்கள விடு. அவங்கள பற்றி எதுக்கு யோசிச்சுட்டு? அவங்க நம்மக்கிட்ட பிரச்சனைக்கு வராத வரைக்கும் நம்ம அதை பற்றிலாம் யோசிக்க வேணாம், சரியா? நீ அவங்கள விடு. உனக்கு என்ன வேணும்? எனிதிங் இஸ் ஃபைன். ஓகே, அப்போ நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்டர்கிட்ட போயிட்டு உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டு வந்துட்டுருக்கீங்க. அப்போது ஜிம்மனோட ஃப்ரெண்டான மார்க் அங்கே வரான். உங்களை வழி மறித்து நிற்கிறான். நீங்கள் என்ன வேணும் உங்களுக்கு? ஹே, ஃப்ரெஞ்ச் ஃப்ரையா போட்டுட்டாங்க போலே. நான் கேட்கும் போது இல்லைன்னு சொல்லிட்டாங்க, கொடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வாங்கிட்டு போகிறான். உங்களுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நீங்கள் அகைன் மார்க்கெட்டேருந்து வாங்கிட்டு என்ன பண்ணுறீங்க? கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? மேனஸ்னு ஒன்று இருக்கா இல்லையா? இப்படி தான் அடுத்தவங்க பொருளை பெர்மிஷன் இல்லாமல் வாங்குவீங்களா? காலேஜ் தானே படிக்கிறீங்க, நீங்கள் ஒன்றும் குழந்தை இல்லையே. இப்படி மற்றவங்க பொருளை பெர்மிஷன் இல்லாமல் இப்படி தான் வாங்கிட்டு போவாங்களா? கொஞ்சமாச்சும் காமன் சென்ஸோடு நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. இது கேட்டதும் மார்க்குக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் ஃபேஸு டல் ஆகிடுச்சு. அவன் ஹெட் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டு ஜிம்மன் பக்கத்தில் உட்காந்துட்டான். ஆனால் எல்லாருக்கும் முன்னாடி நீங்கள் கொஞ்சம் இன்றைக்கி ஓவராகவே பேசிட்டீங்க. மச்சான் பாத்தியா, இதுக்கு தான் சொன்னேன். காலையிலே காலையிலே அவள் ஓவராக பேசுகிறா, அவளை என்னன்னு கேளுடான்னு சொன்னேன். ஆனால் நீ தான் எங்கே போயிட போகிறா, விட்டு பிடிக்கலான்னு சொன்னேன். இப்போ பார்த்தியா, எல்லாருக்கும் முன்னாடி என்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டான்னு. எனக்கு ஒரே அசிங்கமாக இருக்க மச்சான் அப்படின்னு நாங்கள் மார்க் உட்காந்துட்டான். இங்கே ஜிம்மனுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா இங்கே அவங்களுக்குன்னு ஒரு ஒரு கோலை செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிம்மன்னா இப்படி, ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸ்னால் இப்படி. இப்போ நீங்கள் ஜிம்மனையோ இல்லை ஜிம்மனோட ஃப்ரெண்ட்ஸையோ எதிர்த்து பேசினா உங்களை பார்த்து எல்லாருமே அதையே செய்வாங்க. ஜிம்மனுக்கு யாருமே மதிக்க மாட்டாங்க, ஜிம்மனுக்கு யாருமே பயப்பட மாட்டாங்களோன்னு ஒரு ஒரு தாட் வந்து இதை இப்படியே விட்டால் சரியாக வராதுன்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கோவமாக நீங்கள் இருக்க டேபிளுக்கு தான் வரான். நீங்கள் இருக்க டேபிளுக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். நீங்கள் ஜிம்மனை பார்க்குறீங்க. மேலே எழுந்துரு. அப்போ நீங்கள் எழுந்து நிற்கிறீங்க. என்னடி, என்ன ஓவரா வாய் பேசுகிற? ஃபர்ஸ்ட் இயர் தானே நீ? அவன் கேட்டதுக்கு உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறத விட்டுட்டு சீனியர்னு கூட பார்க்காம உன் இஷ்டத்துக்கு பேசுகிற. அறிவு இல்லையா, மேனஸ் இல்லையா, காமன் சென்ஸ் இல்லையான்னு என்னென்னமோ கேட்குற. என்ன என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாரு, உனக்கு எங்களை பற்றி சரியாக தெரியல. தேவையில்லாமல் பிரச்சனையை நீயே வலை கொடுத்து வாங்கிக்காத. இங்கே பாருங்க, நான் எதுவும் தப்பாக பேசலையே. அவர் மேனஸ் இல்லாமல் தானே நடந்துக்கிட்டாரு. அவர் நடந்ததுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இதில் நான் எங்கே ஓவராக பேசினேன்? எங்கே பாரு, அதெல்லாம் நீ பேசாத. அவன் என்ன வேணாலும் பண்ணியிருக்கட்டும், அவன் என்னோட ஃப்ரெண்டு. நீ அவகிட்ட அந்த மாதிரி பேசியிருக்கக்கூடாது. அவங்ககிட்ட சாரி கேளு. என்ன சாரியா? நான் நான் சாரி கேட்கணுமா? ஆமாம், நீ தான் சாரி கேட்கணும், அதுவும் இப்போவே. சான்ஸே இல்லை. நான் நான் எந்த தப்பு பண்ணாமல் நான் ஏன் சாரி கேட்கணும்? தப்பு பண்ண தவறு. அப்புறம் ஃபஸ்ட்டு என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள்.
அதுக்கப்புறம் நான் சாரி கேட்குறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உட்கார்றீங்க. அப்ப ஜிம்முன்னு கடுப்பாக்கி உங்களோட டேபிள்லயே அப்படி தட்டுறான். நீங்க ஃப்ளின்ச் ஆகி ஜிம்முன பார்க்குறீங்க. "இங்க பாரு, சாரி கேட்க முடியுமா? முடியாதா?" அப்ப நீங்க, "என்னால முடியாது. தப்பு பண்ணாம நான் சாரி கேட்கவே மாட்டேன்." அப்போ நீத்து, "பையன் ஒரே ஒரு சாரி தானே, கேட்டுடி. எதுக்கு பிரச்சனை? ம்? நீத்து, நீ கொஞ்ச நேரம் சைலண்டா இரு. தப்பு பண்ணாம நான் ஏன் சாரி கேட்கணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு பயப்படுற ஆளு நான் கிடையாது. உங்களால முடிஞ்சது நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நீங்க சொல்றத நான் என்னைக்கும் கேட்க மாட்டேன். இன்னொரு விஷயம், தப்பு பண்ணாம நான் யாருக்கும் பயப்படணும், யார்கிட்டயும் இறங்கி போகணும், யார்கிட்டயும் சாரி கேட்கணும் எனக்கு எந்த அவசியமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவ கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போறீங்க. இங்க ஜிம்மனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அங்க இருக்க எல்லாருமே ஜிம்மன ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஜிம்மனும் அங்கேருந்து போறான். ஸோ இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. அது ஒரு நைட் டைம். நீங்க டெர்ரஸ்ல நின்னு இன்னைக்கு காலேஜ்ல நடந்தது எல்லாமே யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. நீங்க கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டீங்களோ அப்படின்னு உங்களுக்கு நீங்களே காலேஜ்ல பேசினது எல்லாமே யோசிக்கிறீங்க. என்னதான் இருந்தாலும் அத்தனை பேருக்கு முன்னாடி காமன் சென்ஸ் இருக்கா, அறிவு இருக்கான்னு கேட்டிருக்க கூடாது. இருந்தாலும் நீங்க கேட்டுட்டீங்க. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தான் நீங்க முழிச்சுட்டு நின்னுட்ருக்கீங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பெர்சன் வராங்க. "ஒயன், நீங்க எதுவுமே கண்டுக்கல. நீங்க பாட்டுக்கு அங்கேருந்து போக போறீங்க. ஒயன், ஒரு நிமிஷம் நில்லு. உன் கூட பேசணுன்றதுக்காக தான் நீங்க வந்திருக்கேன்." "என்ன பேசணும்? என்கிட்ட பேச உனக்கு என்ன இருக்கு?" "இங்க பாரு ஒயன், திஸ் இஸ் யுவர் லிமிட். இன்னைக்கு நீ காலேஜ்ல பண்ணது ரொம்ப தப்பு." "தப்பு சரின்னு அத பத்தி நீ பேசுறியா? நீ காலேஜ்ல பண்றதெல்லாம் கரெக்ட்டா? சொல்லு." "இங்க பாரு, நான் என்ன பண்றேன், பண்ணல அத நீ என்கிட்ட சொல்லாத. சரியா? நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்போ என்கிட்ட மட்டும் வந்து எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுன்னு நீங்க எதுக்கு சொல்றீங்க?" "வயன், இங்க பாரு. நீ தேவையில்லாம என் விஷயத்துல தலையிட்டுட்டு இருக்க." "நான் எதுவுமே பண்ணலையே அச்சுமன். நான் பாட்டுக்கு சைலண்டா தானே இருந்தேன். உன் ஃப்ரெண்டு தான். உன் ஃப்ரெண்டு தான் என்ன வம்பிழுத்தாரு." "சரிடி, அவன் வம்பு இழுத்ததாவே இருக்கட்டும். அவன் காலேஜோட சீனியர். உன்னோட வயசுல பெரியவன். அவன்கிட்ட அப்படிதான் பேசுவியா? ம்? வயசுல பெரியவங்களா இருந்தா மட்டும் பத்தாது அச்சுமன். அவங்க நடந்துக்கிறதுலயும் அவங்க பெரியவங்களா இருக்கணும். அப்பதான் அவங்களோட ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு வரும்." "இங்க பாருடி" அப்படின்னு உங்களோட சீக்ஸை ஹோல்ட் பண்ணுறான். "என்ன? ஆ? என்ன? ஓவர் வாய் பேசிட்டு இருக்க? வில்லேஜ்லேருந்து வந்துட்டு உனக்கு என்னடி அவ்வளோ திமிரு? ஆ?" அப்படின்றான். உங்களை அவன் வில்லேஜ்லேருந்து வந்துட்டான்னு சொன்னது உங்களுக்கு அவ்வளோ டென்ஷன் ஆகுது. நீங்கள் அவனோட கையை தட்டி விட்டுட்டு, "வில்லேஜ்லேருந்து பொண்ணா இருந்தா என்ன? கோவம் வரக்கூடாதா? ம்? இங்க பாரு வயன், ஃபஸ்ட்டு இந்த பேச்சை விடு. நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து நீ பேசுனது தப்பு தான் சொல்லி சாரி கேட்டு அந்த பிரச்சனை அதோடு முடிச்சிடும். அதுக்கப்புறம் நான் உன்னோட லைனில் கிராஸ் பண்ண மாட்டேன், நீயும் எங்களோட லைனில் கிராஸ் பண்ணாத. புரிஞ்சுதா? இங்கே நீ படிக்கிறதுக்காக மட்டும் தானே வந்த, அதை மட்டும் பண்ணு." "இப்போ என்ன? நான் சாரி கேட்டால் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும், அவ்வளோதானே? சரி, நான் சாரி கேட்குறேன். உங்கள் ஃப்ரெண்டையும் பதிலுக்கு என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்கள்." "என்ன வயன், நான் இப்போ இறங்கி வந்து பேசுகிறேன்றதுனால ஓவராக பண்ணிட்டுருக்கியா?" "இங்கே பாரு சிம்மன், நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட சாரி கேட்க சொன்னேன், அதுக்கு நான் சரின்னு சொல்லிட்டேன். நீ சொல்கிறது நான் கேட்கும்போது நான் சொல்கிறது நீ கேட்கணும்ல. உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு சாரி கேட்க சொல்லு." "சரிடி, அவன் சாரி கேட்டா நீ கேட்பல்ல?" "கேட்குறேன். அவர் கேட்டார்னா நான் கண்டிப்பாக கேட்குறேன்." "சரி, நாளைக்கு உங்ககிட்ட அவன் சாரி கேட்பான், நான் கேட்க சொல்கிறேன். போதுமா?" "ம்." அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. எங்கள் சிம்முக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இப்படி டைம் ஸ்கிப் ஆகுது. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜிம்மனோட அப்பாவோட தங்கச்சி பொண்ணு. அதாவது ஜிம்மனோட அப்பா உங்களுக்கு வந்து தாய்மாமா. தாய்மாமா பையன் தான் ஜிம்மன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் கேர்ள். அங்கே எந்த காலேஜுமே கிடையாது. ஈவன் அங்கே ஃபோன் கூட கிடையாது. உங்களுக்கு படிக்க ஆசைன்றதுனால நீங்கள் காலேஜுக்கு சிட்டிக்கு வந்திருப்பீங்க. ஜிம்மன் தன்னோட 10 வயசு வரைக்கும் உங்கள் வில்லேஜில் தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜிம்மனோட அப்பா அவருக்கு பிஸ்னஸ் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றதுனால அவர் கிளம்பி சிட்டிக்கு வந்திருப்பாரு. அங்கே போய்
அடுத்த 10வது வருஷத்துல டாப் 10 பிசினஸ் மேன்ல ஒருத்தரா மாறிட்டாரு. இப்போ ஜிம்மனுக்கு 20 வயசு ஆகுது. ஸோ இந்த 10 இயர்ஸ்ல அவர் பெரிய பிசினஸ் மேனா இருக்காரு. ஈவன் நீங்க படிக்கிற காலேஜ் கூட ஜிம்மனோட அப்பா காலேஜ் தான். அந்த காலேஜ்ல அவர் கரஸ்பாண்டன்ட்டா இருக்காரு. ஜிம்மன் வில்லேஜ்லேருந்து சிட்டிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்களும் ஜிம்மனும் கான்டாக்டே கிடையாது. பேசிக்கவே மாட்டீங்க. எப்பயாச்சும் ஜிம்மனோட அம்மாக்கும், அப்பாவுக்கும் கால் பண்ணி பேசுவீங்க அவ்வளோதான். மத்தபடி ஜிம்மன் கிட்ட பேசுனதே கிடையாது. அவன் வில்லேஜுக்கும் வந்தது கிடையாது. கூப்பிட்டாலும் அவன் "நான் வரலப்பா, வரலம்மா" அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவன தொல்ல பண்ணாம இவங்க வரைக்கும் வந்துட்டு உங்கள எல்லாரையும் பார்த்துட்டு போவாங்க. ஸோ அதனால தான் ஜிம்மனுக்கு உங்களுக்கு கான்டாக்ட் இல்லாததுனால ஜிம்மன் உங்க மேல கோவமா இருக்கான். அதுவும் இல்லாம அவனுக்கு வில்லேஜ் கேர்ள் அப்படின்னு ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவன் பார்க்குறான். ஸோ ஃபர்ஸ்ட் டே காலேஜ் நீங்க ஜிம்மனோட அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும் கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டுருக்கீங்க. அப்போ தான் ஜிம்மன் கையில கீய வச்சுட்டு சுத்திக்கிட்டே வரான். டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அவன் கீழ நடக்கிறத பார்த்துட்டு, எதுவுமே கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டா அவன் மெயின் டோர் கிட்ட தான் போறான். அப்போ ஜிம்மனோட அம்மா, "ஜிம்மன் சாப்பிடலையா?" "அ அம்மா எனக்கு காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் கேன்டீன்ல சாப்பிட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்போ ஜிம்மனோட அப்பா, "ஜிம்மன்" அப்படியே ஸ்டாப் ஆகி நிற்கிறான். "காலேஜுக்கு தானே போற? வா என்ன காலேஜில ட்ராப் பண்ணிடு." "அப்பா நான் எப்படி? அ என் கூட என் ஃப்ரெண்டு வருவான். நீங்களே அவள ட்ராப் பண்ணிடுங்க." அப்படின்னு சொல்லிட்டு போறான். "இங்க பாரு ஜிம்மன், இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலேஜ். நீ அந்த காலேஜில சீனியர் தானே. நீயே அவள கொண்டு போய் ட்ராப் பண்ணு. அவகிட்ட யாரும் வம்பு பண்ணாம பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் 3 மணிக்கு விடுற காலேஜ நீ வீட்டுக்கு 6 மணிக்கு வர. என்ன பண்றேன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அதான். இதுக்கப்புறம் வயன வீட்டுக்கு விட வரும்போது, நீ வீட்டுக்கு வந்து தானே ஆகணும். அப்ப நான் உன்ன பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஜிம்மன், "அப்பா என் கூட ஃப்ரெண்டு வரான்னு சொல்றேன்ல. நான் நாளையிலிருந்து வேணா கூட்டிட்டு போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு போக போறான். "சொன்னத மட்டும் செய் ஜிம்மன்." அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அப்பா மேல போயிட்டாரு. இவன் கடுப்பா உங்கள பார்த்துட்டு, "வா" அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவனுக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே பைக் ஷீட்லயே போட்டு பஞ்ச் பண்ணி நின்னுட்டுருக்கான். நீங்க பக்கத்துல போய் நிக்கிறீங்க. அவரு தான் ஏதோ அறிவில்லாம சொல்றாருன்னா, நீயும், "இல்ல மாமா நான் பஸ்ல போய்க்கிறேன். இல்ல நீங்க ட்ராப் பண்ணுங்க" அப்படின்னு சொல்ல உனக்கு தெரியாதா? ம். இப்போ என்கிட்ட எதுக்கு கத்துற? கூட என் ஃப்ரெண்டு வரான்னு சொன்னேன்ல. அவன எப்படி இன்னைக்கு என் கூட வராதுன்னு சொல்ல முடியும்? இங்க பாரு வயன், என் கூட பைக்ல வரணும்னா, ஒண்ணு என் அம்மாவா இருக்கணும். இல்லன்னா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணா இருக்கணும். வேற யாரையும் என்னோட பைக்ல நான் ஏத்துனதே கிடையாது. நீ பஸ்ல போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக போறான். அப்ப நீங்க, இங்க பாரு மாமா உன்ன ட்ராப் பண்ணுன்னு சொன்ன அப்பவே, நீ இல்லப்பா என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வந்திருக்கலாம்ல. அப்போ அங்க சைலண்டா நின்னுட்டு, இப்ப வந்து என்கிட்ட கத்துனா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்ன என்ன கூட்டிட்டு போக சொல்லியிருக்காங்க. நீ என்ன கூட்டிட்டு போய் தான் ஆகணும். உனக்கு புரியுதா இல்லையா வயன்? என்னால உன்ன கூட்டிட்டு போக முடியாது. ஃபைன். நீ கூட்டிட்டு போகாத. நான் மாமா கிட்ட சொல்லிட்டு, அவரையே ட்ராப் பண்ண சொல்றேன். நாளையிலருந்து நான் பஸ்ல போய்க்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உள்ள போக போறீங்க. வயன், சரி கடுப்பேத்தாத. மொத தொல. அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கூட்டிட்டு போறான். நீங்களும் பைக்ல உட்காந்துட்டு போறீங்க. ஜிம்முக்கு செம்ம கடுப்பாகுது. அப்படியே மிரர் வழியா உங்கள பார்க்குறான். நீங்க ஹேப்பியா ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் சிட்டி லைஃப என்ஜாய் பண்றீங்க. இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பார்க்குறீங்க சிட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத. ஸோ நீங்க நல்லா சுத்தி பார்த்துட்டு ஹேப்பியா சிரிச்சுட்டு வந்துட்டுருக்கீங்க. ஜிம்மனுக்கு அவ்வளோ நேரம் கடுப்பா இருந்திருப்பான். ஆனா நீங்க சிரிக்கிறத பார்த்ததும் என்னன்னே தெரியல. அவனோட ஹார்ட் கொஞ்சம் லேசான மாதிரி இருக்கு. பட் அத கண்டுக்காம அவன் பைக்க டிரைவ் பண்ணிட்டு போறான். அந்த பைக் டிரைவ் ஃபுல்லாவே ரொம்பவே சைலன்ட்டா இருக்கு. 2 பேருமே பேசிக்கவே இல்ல. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் உங்கள பாதி வழியில இறக்கி விட்டுட்டான். "இறங்கு." "எதுக்கு?" "இறங்கு ஃபர்ஸ்ட்டு." நீங்களும் இறங்கி அவன் பக்கத்துல நிக்கிறீங்க. "இங்க பார், இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டா நடந்து வந்தீன்னா 10 மினிட்ஸ்ல காலேஜ் வந்துரும். சரியா? நான் கிளம்புறேன்." "எதுக்கு? என்ன காலேஜ்லயே ட்ராப் பண்ணியிருக்கலாம்ல?" "இங்க பார் வய்யன், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் என் பைக்ல எந்த பொண்ணையும் ஏத்துனது கிடையாது. அதுவும் இல்லாம, நீ என் வீட்ல தான் இருக்க. உனக்கு என்ன தெரியுன்றது நீ யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது." "எதுக்கு? ஏன் சொல்லக்கூடாது?" "சொல்லக்கூடாது. அவ்வளோதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போறான். உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்க கடுப்பா நடந்து போயிட்டுருக்கீங்க.
ஜிம்மன் வழக்கம் போல அவன் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட போயிட்டு அவன் கிரவுண்டில் நின்னுட்டான். நீங்க ரொம்ப பொறுமையா நடந்து காலேஜ்க்கு ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இருந்தாலும் என்ன பண்றதுன்னு தெரியாம நீங்க பாட்டுக்கு பொறுமையா நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்களுக்கு அந்த வெயில்ல போறதுனால கொஞ்சம் ஸ்வெட் ஆகுது. கையில ஒரு 2, 3 புக்ஸ வச்சுட்டு நீங்க நடந்து போய்க்கிட்டு இருக்கீங்க. அப்போ அங்க ஜிம்மன் கேங் உட்காந்துட்டுருக்கு. உங்கள பார்த்ததும் ஜிம்மன் பெருசா கண்டுக்காம அவன் சைலண்ட் ஆயிட்டான். ஆனா ஜிம்மனோட ஃப்ரெண்ட் சும்மா இல்லாம, "ஓய்! ஹலோ சுடிதார்" அப்படின்னு கூப்பிடுறான். நீங்க யாருன்னு திரும்பி பார்க்குறீங்க. "உன்ன தான், வா இங்க" அப்படின்னதும் நீங்க பொறுமையா நடந்து போறீங்க. "என்ன? எங்க சீனியர்ஸ் நாங்க உட்காந்துட்டுருக்கோம். பார்த்து பார்க்காத மாதிரி போற?" நீங்க உட்காந்துட்டு இருக்கதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? என்ன? ஓ! நீ ஃபர்ஸ்ட் இயர்ல? மறந்துட்டேன் பாரேன். ஆமா, நாங்க எங்க சீனியர்ஸ் இருக்கோம்ல, எங்கள பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு போணும்னு தெரியாது? அ விஷா? என்ன விஷ்? எதுக்கு? எதுக்கா? நாங்க எங்க சீனியர்ஸ். சீனியர்ஸ பார்த்ததும், ஜூனியர்ஸ் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் அப்படின்னு சொல்லணும். சரியா? ம். ஏன் சொல்லணும்? நீங்க என்ன புரொஃபசர்ஸா? புரொஃபசர்ஸ் இல்ல தான். ஆனா நாங்க சீனியர்ஸ். அப்போ நீ எங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்கணும் தானே? அப்ப நீங்க இங்க பாருங்க. சீனியர்ஸா இருந்தாலும், நீங்க இங்க படிக்க தானே வந்திருக்கீங்க. அப்புறம் நாங்க எதுக்கு உங்களுக்கு குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங்ன்னு சொல்லணும்? ம். எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போறீங்க. அப்போ, "ஹே ஹே! நில்லு. எங்க போற? டேய் மச்சான், அவ என்ன பேசிட்டே இருக்கா? நீ பாட்டுக்கு சைலண்டா உட்காந்துட்டு இருக்க. ஏதாவது கேளுடா" அப்படின்னு மார்க் ஜிம்மன் கிட்ட கேட்டதும், "விடுடா, ஃபர்ஸ்ட் டே தானே பார்த்துக்கலாம்." என்னடா நீ? வந்ததே லேட்டு. ஏதாச்சும் ரேக் பண்ணலான்னு பார்த்தா, நீ என்னடான்னா, "இங்க தானே இருக்க போறா, அப்புறம் பார்த்துக்கலாம்ன்னு" சொல்ற. போ மச்சான். காலையில நீ டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட. அப்படின்னு மார்க் அங்கேருந்து போறான். ஜிம்மன் உங்கள பார்த்துட்டே போறான். நீங்களும் உங்க கிளாஸ் எங்க இருக்குன்னு தேடி கண்டுபிடிச்சு போறீங்க. கொஞ்ச நேரத்திலே எல்லாரையுமே ஆடிட்டோரியம்க்கு வர சொல்லிடுறாங்கன்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஆடிட்டோரியம் போயிட்டீங்க. அங்க பிரின்சிபல் சார் ஃபர்ஸ்ட் டேன்றதுனால எல்லா ஸ்பீச்சும் குடுத்துட்ருக்காரு. எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது, அந்த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டுருக்காரு. எக்ஸ்கியூஸ் மீ. ஆ இங்க யாராச்சும் வராங்களா? இல்ல, இல்ல. யாரும் வரல. அப்போ நான் இங்க உட்காரட்டுமா? ஷூர். அப்படின்னு சொன்னதும், உங்க பக்கத்துல ஒரு பொண்ணு உட்கார்றா. ஹாய், ஐம் நீத்து. ஹாய், வயன். கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அ என்ன சொல்லிட்டு இருந்தாரு? ஏதாவது இம்பார்ட்டன்ட்டா சொல்லிட்டு இருந்தாரா? அப்படியெல்லாம் இல்ல. சும்மா காலேஜோட ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஓ! ஓகே, ஓகே. அ எந்த டிபார்ட்மெண்ட்? நான் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி. ரியலி? ஏன் என்னாச்சு? நானும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி தான். ஓ! வயன். நான் நினைக்கவே இல்ல நீயும் ஃபர்ஸ்ட் இயர் பிஎஸ்சி ஆயிருப்பேன்னு சொல்லி. நானும் தான். அப்போ ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருங்க. நீங்க பேசிட்டு இருக்க டைம்ல, "ஐய் மைக்க குடுத்துட்டு கெளம்பு" அப்படின்னு ஒரு வாய்ஸ். யார்ரா? அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. பார்த்தா அங்க ஜிம்மன், என்னடா இவன் பிரின்சிபல் கூட மதிக்காம அப்படி பேசுறானேன்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் பேச ஸ்டார்ட் பண்றான். "ஹாய் லேடீஸ் அண்ட் ஜென்டில்மேன். அம் என்னடா இவன் பிரின்சிபல் பேசிட்டு இருக்கும்போது, நடுவுல மைக்க வாங்கி பேசுறான். யார் இவன்? அப்படிதானே பார்க்குறீங்க. நெறைய பேர் என்ன காலேஜ் கிரவுண்ட்ல பார்த்துருப்பீங்க. நெறைய பேர் என்ன பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ, அதுதான். என்ன நான் ப்ராப்பரா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். நீங்க எல்லாருமே அவன பார்த்துட்ருக்கீங்க. ஐம் பார்க் ஜிம்மன், சீனியர் ஆஃப் திஸ் காலேஜ் அண்ட் சன் ஆஃப் தி கரஸ்பாண்டன்ட் அப்படின்னு சொன்னதும், எல்லாருமே ஷாக்டா ஜிம்மனையே பார்த்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இந்த காலேஜில பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யாருமே பேசிக்க கூடாது. புரிஞ்சுதா? நான் யாராவது பேசுறத பார்த்தேன், சிவியரா பனிஷ் பண்ணுவேன். அண்ட் நான் என்ன பண்ணாலும், இந்த காலேஜில இருக்க யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. புரிஞ்சுதா? நான் பண்ணுறது பிடிக்காம, என் மேல கோவப்பட்டு பிரின்சிபல் கிட்ட சொல்றது, இல்ல இந்த ஸ்டாஃப் மெம்பர்ஸ் கிட்ட சொல்றது அப்படின்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா, அவங்கனால என்ன எதுவும் பண்ண முடியாது. ஸோ, இந்த காலேஜில எந்த ஒரு பிளாக் லிஸ்ட்டும் இல்லாம, இந்த காலேஜ விட்டு போணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நான் சொல்றத எல்லாரும் கேட்டு தான் ஆகணும். புரிஞ்சுதா? நான் சொல்றத செய்ய மாட்டேன், அத பண்ண மாட்டேன், இத பண்ண மாட்டேன்னு யாரும் எதுவும் சொல்லக்கூடாது.
ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் இங்க பேசிட்டு இருக்கான். உங்களுக்கு ஜிம்முன என்னடா இவன் வீட்ல ஒரு மாரி இருக்கான். ஆனா இங்க டோட்டலா வேற மாரி இருக்கானேன்னு நீங்க ஆச்சரியமா அவன பார்த்துட்டுருக்கீங்க. அப்போ நீத்து, "என்ன பையன் இது? இது பெஸ்ட் காலேஜ் நீங்க வந்து சேர்ந்தா, ஆனா கரஸ்பாண்டன்ட் பையன் என்னடான்னா இப்படி பேசிட்டு இருக்கான். அப்போ அவன் என்ன சொன்னாலும் நம்ம கேட்டு தான் ஆகணுமா? அவன் சொல்றது கேட்கலன்னா பனிஷ் பண்ணுவேன்னு சொல்றானே! அவரோட அப்பா இவன் பண்றது எதுவுமே கேட்க மாட்டாரா?" அப்படின்னு சொல்லிட்டு இங்க நீத்து பேசிட்டு இருக்கா. அப்ப நீங்க அ அப்படிலாம் இருக்காது நீத்து. ஒருவேள இவரோட அப்பாக்கு தெரியாம கூட இருக்கலாம்ல? ம். என்னமோடி பையன் பண்றது அதுவும் சொந்த காலேஜ்ல. அது எப்படி தெரியாம இருக்கும்? ம். ஏதோ ஒண்ணு நம்ம பக்கம் அவங்க எந்த வம்பு பண்ணாம இருந்தா அது வரைக்கும் போதும். அப்படின்னு சொல்லிட்டு நீத்து உங்ககிட்ட சொல்லியிருப்பா. ஸோ, இப்போ நான் ப்ரெசென்ட் நீங்க இது எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. இப்படியே தான் ஒரு 1 மந்த் போது. ஆனா, இந்த 1 மந்த்ல ஜிம்மன் பண்ற எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல. ஜிம்மன் மேல உங்களுக்கு அவ்ளோ கோவம் வருது. சீனியர்ஸ், ஜூனியர்ஸ்ன்னு யாருமே பார்க்காம எல்லாரையுமே கஷ்டப்படுத்துறான். அவன் சொல்றத கேட்டே ஆகணும்னு சொல்றான். அவன் சொல்றத கேட்கலன்னா, பசங்களா இருந்தா அவன் போட்டு அடிக்கிறான். இதுவே பொண்ணுங்களா இருந்தா, கேர்ல்ஸ் கேங்குன்னு சொல்லி தனியா ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கான். அவங்கள வச்சு கேர்ல்ஸ டார்ச்சர் பண்ண வைக்கிறான். அவன் சொல்றது கேட்டே ஆகணும். அவன் நின்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், இது வாங்கிட்டு வேணா வாங்கிட்டு வரணும். அவனோட அசைன்மெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே மத்தவங்கள எழுத தர சொல்லுவான். அவன் எதுவுமே பண்ண மாட்டான். இப்படியெல்லாம் பண்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. என்னடா ஜிம்மன் இப்படி இருக்கான்? வீட்லயும் சொல்ல முடியல உங்களுக்கு. அவன் சொல்லக்கூடாதுன்னு வேற சொல்லி வச்சிருக்கான். நாளுக்கு நாள் அவன் பண்ற அட்டகாசம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போது. அவன் பண்றது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணும்னு நீங்க யோசிக்கிறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட் டின்னருக்கு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் லேட்டா தான் வந்திருப்பான். ஜிம்மன் வந்ததுமே ஜிம்மனோட அப்பா, "ஜிம்மன், சொல்லுங்கப்பா. இன்னைக்கு ஏன் காலேஜுக்கு போல?" அப்படின்னு கேட்டதும், அவன் அப்படியே ஸ்டாப் ஆயிட்டான். ஸ்டாப் ஆகிட்டு உங்கள ஹெட் அப் பண்ணி பார்க்குறான். ஆனா, நீங்க பெருசா கண்டுக்காம நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்கீங்க. அ "அதெல்லாம் இல்லப்பா. நான் காலேஜுக்கு போனேனே. யார் சொன்னா நான் போலன்னு? இங்க பாரு ஜிமன், நான் உன்னோட அப்பா. சரியா? பையன் காலேஜுக்கு போறானா இல்லையான்னு, அது கூட எனக்கு தெரியாதா? அப்பா, நான் காலேஜுக்கு போனேன்ப்பா. நீங்க வேணா போய் அட்டெண்டன்ஸ் செக் பண்ணி பாருங்க. இல்ல அங்க இருக்க யார்கிட்ட வேணாலும் கேட்டு பாருங்கப்பா. இன்னைக்கு நான் காலேஜுக்கு போனேன். இங்க பாரு ஜிமன், நான் உன் அப்பா. அதையும் தாண்டி அந்த காலேஜோட கரஸ்பாண்டன்ட். என்கிட்ட அந்த காலேஜில நடக்கிற எல்லா சிசிடிவியோட ஃபுட்டேஜும் இருக்கு. தெரியும்ல?" அப்போ ஜிம்மன் எதுவுமே பேசாம சைலண்டா இருக்கான். "உன்கிட்ட தான் ஜிம்மன் பேசிட்டு இருக்கேன். ஏன் இன்னைக்கு காலேஜுக்கு போல?" "அப்பா, கொஞ்சம் முக்கியமான வேலை இருந்துச்சு." "அது என்ன ஜிம்மன்? காலேஜுக்கு போறத விட முக்கியமான வேலை? ம்? திரும்ப ஒரே சோட்ட போனியா?" அப்படின்னதும் ஜிம்மன் சைலண்டாவே இருக்கான். "உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? ஆ? ரேஸ் ஓட்ட போக்கூடாதுன்னு உனக்கு எத்தனை டைம் சொல்லியிருக்கேன்? கொஞ்சம் கூட நாங்க சொல்றது காதுலே வாங்க மாட்டியா ஜிம்மன்?" "அப்பா, இந்த நாள் வரைக்கும் நீங்க சொல்றது மட்டும் தான் நான் கேட்டுட்ருக்கேன். நீங்க இந்த குரூப் தான் படிக்கணும்னு சொன்னீங்க. இந்த காலேஜ்ல தான் படிக்கணும்னு சொன்னீங்க. நான் நீங்க சொன்னது கேட்டு தானேப்பா இருக்கேன். நீங்க சொல்றது ஏதாச்சும் கேட்காம இருக்கேனா என்ன? இல்லையே! இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்ன என் போக்குல விட்டுருங்க தானே சொல்றேன். ஏன்பா? ஏன் அத புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க? இங்க பாரு ஜிம்மன், எங்களுக்குன்னு இருக்கிறது நீ ஒரே ஒரு பையன். நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இப்படி ரேஸ்ன்னு சுத்திக்கிட்டே இருந்தீன்னா, எப்பதான் உனக்கு பொறுப்புன்னு ஒண்ணு வரும் ஜிம்மன்? நீ இன்னும் உன்னோட ஸ்டடீஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண போற. அதுக்கப்புறம் நீ தானே நம்ம பிசினஸ டேக் ஓவர் பண்ணிக்கணும். இப்படி நீ பொறுப்பே இல்லாம ரேஸ்ன்னு சுத்திட்டு இருந்தா, எனக்கு அப்புறம் யார் இந்த பிசினஸ டேக் ஓவர் பண்ணுவாங்க ஜிம்மன்? அப்பா ப்ளீஸ், உங்ககிட்ட நான் 1000 தடவ சொல்லிட்டேன். எனக்கு இந்த பிசினஸ் பண்றதுலலாம் இஷ்டமே இல்லப்பா. எனக்கு ஒரு பைக் ரேசர் ஆகணும். அதுதான் என்னோட ட்ரீம். நான் அத தான்ப்பா பண்ணுவேன்." அப்போ ஜிம்மனோட அப்பாவுக்கு கோவம் வருது. எங்க ஜிம்மனோட அப்பா கோவத்துல ஜிம்மன ஏதாச்சும் சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா, "அ என்னங்க, நீங்க இருங்க. நான் பேசுறேன்." "ஜிம்மன், என்ன ஜிம்மன்? அப்பா பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் கூட கூட எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்க? ஆ? அப்பா சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவரு
உன் நல்லதுக்காக தானே சொல்கிறாரு. நீ ஃப்யூச்சரில் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தானே சொல்கிறாரு. அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. அம்மா, பைக் பைக் ரேசர் ஆகிறது என்னோட ட்ரீம்மா. அதில் நான் சாம்பியன் ஆக்கணுமா. நான் நான் அதில் போனால் என் ஃப்யூச்சர் நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு யாரும்மா சொன்னா? சரி, ஓகே ஜிமன். நீ சொல்கிறபடியே நான் செய்கிறேன். இப்போது உன்னை உன் இஷ்டத்துக்கு பைக் ரேஸ் ஓட்ட சொல்லி விட்டுடுறேன். அப்போது உனக்கு அங்கே ஏதாவது ஆயிடுச்சு, உன்னால் காப்பாற்றவே முடியாதுன்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நாங்கள்லாம் என்ன ஜெபம் பண்ண முடியும்? ஆ, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. உனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும்? எங்களுக்குன்னு இருக்கிறது ஒரே பையன், நீ மட்டும்தான் ஜிம்மன். எங்களுக்கு மற்ற பேரண்ட்ஸ் மாதிரி 2 பசங்க 3 பசங்கள்லாம் இல்லை ஜிம்மன். எங்களுக்குன்னு இருக்கிறது நீ மட்டும்தான். உனக்கும் ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா எங்களால் என்ன பண்ண முடியும்? சொல்லு ஜிம்மன். உன் மேலே நாங்கள் எல்லாருமே உயிரையே வச்சுருக்கோம். ஆனால் நீ கொஞ்சம் கூட எங்களை கன்சிடர் பண்ணவே மாட்டேங்கிற. உன்னோட ஹாப்பினஸ் தான் முக்கியன்ற மாதிரி பேசுகிற. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் என்ன ஜிம்மன் பண்ணோம்? நீ உன் அப்பாவை பற்றி யோசிச்சு பார்த்தியா? உன் அப்பா உன் மேலே உயிரையே வச்சுருக்காரு. அவருக்காக கொஞ்சம் யோசி ஜிம்மன். அம்மா, ப்ளீஸ்மா, போதுமா. இப்படி எமோஷ்னலாக பேசி 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 என்னை உங்களோட கைக்குள்ளேயே வச்சுக்கணும்னு நினைக்காதீங்கம்மா. இப்படி டிப்பிக்கல் மாமா இருக்காதீங்கம்மா. என்னோட வாழ்க்கையை சந்தோஷமாக என்னை வாழ விடுங்க. பாசன்ற பேரில் என் சந்தோஷத்தை மொத்தத்தை கெடுக்காதீங்கம்மா. இவ்வளோ நாள் நீங்கள் சொன்னதை மட்டும்தான் நான் கேட்டுட்டு இருந்தேன். இந்த ஒரு விஷயம் மட்டும் என் போக்கில் விடுங்கன்னு சொல்கிறேன். அதை ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க? தயவு செய்து பாசன்ற பேரில் என் ஹாப்பினஸை கெடுக்காதீங்கம்மா ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜிம்மன் திரும்பவும் கத்துறான். ஜிம்மன் இப்படி அவனோட அம்மா கிட்ட பேசுனது கேட்டதும் உங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் இங்கே இருந்தால் நீங்கள் ஏதாவது பேசிடுவீங்களோன்னு சொல்லிட்டு உங்களோட பிளேட்லேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்து போயிட்டீங்க. இங்கே ஜிம்மனோட அம்மா செம்மையாக அலறாங்க. ஜிம்மனோட அப்பாவுக்கு ஜிம்மனோட அம்மா அழுறதை பார்த்தது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மனுக்கே அவங்க அம்மா அழுறதை பார்த்ததுமே அவனோட கோவம்லாம் போயிட்டு, அம்மா அது வந்து கரெக்ட் தான் ஜிம்மன், கரெக்ட் தான். பாசன்ற பேரில் உன் சந்தோஷத்தை நான் கெடுக்கிறேன்ல, தப்பு தான். இனிமே நான் நான் எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மனோட அம்மா அங்கேருந்து போகிறாங்க. ஜிம்மனோட அப்பாவுக்கும் நிறைய வாக்குவாதம் நடக்குது. இப்போ டைம் ஸ்கிப் ஆகுது. ஜிம்மன் கடுப்பாக டெரஸ்க்கு வரான். நீங்கள் ஆல்ரெடி அங்கே நின்றுட்டுருக்கீங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தவன் உங்கள் ஹார்ம்ஸை பிடிச்சி, ஏன்டி இப்படி பண்ண? ஆ, ஏன் இப்படி பண்ண? நான் சந்தோஷமாக இருக்குது உனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலையா? எதுக்கு எதுக்கு நான் காலேஜுக்கு வரலன்னு என் அப்பா கிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்கிறான். அவங்களோட ஹார்ம்ஸை பிடிச்சிருக்கிறது உங்களுக்கு வலிக்குது. எனக்கு வலிக்குது ஜிம்மன். கையை விடு. வலிக்குதா? அப்போ எனக்கு எவ்வளோ வலிச்சிருக்கும். இவ்வளோ நாள் எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் நான் வச்சுருந்தேன். ஆனால் இன்றைக்கி என் அப்பாவுக்கு தெரிய வச்சுட்டல. அப்போ நீங்கள் கடுப்பாக அவனோட கையை தட்டி விட்டுட்டு, என்ன தெரிய வச்சுட்டேன்? ஆ, நான் என்ன இல்லாதது போலத்தியா சொன்னேன்? இன்றைக்கி நீ காலேஜுக்கு வரலன்றது மட்டும்தான் சொன்னேன். நீ எங்கே போனேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் அவரே நீ ரேஸ் ஓட்ட போனதை கண்டுபிடிச்சி உன்கிட்ட பேசினாரு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஓ, அப்போ நீ எதுவுமே பண்ணலை இல்லை? உனக்கு எதுவுமே தெரியாது அப்படி தானே? ஆமாம், நீ நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக போகிறீங்க. அப்போ ஜிம்மன் அகெயின் உங்களோட கையை பிடிச்சி அப்படியே உங்களை வாலை லாக் பண்ணி, ஏண்டி எதுக்கு எங்கள் ஹாப்பியாக இருந்த ஃபேமிலியில் இப்படி பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்க அப்படின்னதும் உங்களுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் ஜிம்மனை புஷ் பண்ணிவிட்டு, யார் ஜிம்மன், யார்? நான் நான் பிரச்சனையை உருவாக்கிட்டு இருக்கேனா? ரொம்ப சூப்பராக பேசுகிற ஜிம்மன். நீ பைக் ரேஸ் ஓட்டு போனதுக்கே வீட்டில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, நீ காலேஜில் பண்ணிகிட்ருக்கிறதெல்லாம் தெரிஞ்சா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சா ஜிம்மன்? இங்கே பாருடி, அதை நான் பார்த்துக்கிறேன் சரியா? அதுதான் ஜிம்மன், நீ எப்போவுமே இது மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா உனக்கு மற்றவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். அதனால தான் பெற்றவங்கன்னு கூட பார்க்காம வாய்க்கு வந்தபடி எனக்கு பேசிட்டல. ஏன் ஜிம்மன் இப்படி இருக்க? கொஞ்சம் கூட யோசிச்சு பேச மாட்டியா? நீ ஃப்ரஸ்ட்ரேஷனில் பேசுகிற, ஏதோ கோபத்தில் பேசுகிறன்றது எனக்கு புரியுது, அவங்களுக்கு புரியாமல் இல்லை. ஆனால் நீ பேசின ஒவ்வொரு விடும் அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்குன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா ஜிம்மன்? அவங்களோட பெற்றவங்க ஜிம்மன். அவங்கக்கிட்ட போயிட்டு என்னோட சந்தோஷத்தில் குறுக்க நிற்காதீங்கம்மான்னு சொல்கிறேன். அவங்களுக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கும் ஜிம்மன்.
அத கொஞ்சம் யோசிச்சியா? வெளியிருந்து வந்த எனக்கே நீ பேசின ஒவ்வொரு வேர்டும் ஹர்ட் ஆச்சுன்னா, அவங்க உன்ன பெத்தவங்க. அவங்களுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகியிருக்கும்? அவங்களால நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியா ஜிமன்? நீ என்ன பண்ணுவ? உன்னோட கோவம்லாம் போனதுக்கப்புறம் காலையில, "அம்மா என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நான் பேசுனது தப்பு தான். பெருசா எடுத்துக்காதீங்க" அப்படின்னு போய் கேட்ப. அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பெத்த புள்ளன்றதுக்காக உன் மேல இருக்க கோவம்லாம் போயிட்டு உன்னை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனா, நீ பேசின வேர்டு இல்லைன்னு ஆகிடுமா? அது அவங்களுக்கு ஹர்ட் ஆகலன்னு ஆகுமா? சொல்லு ஜிம்மன். இங்க பாருடி, அது நான் வேணும்னு பேசல. ம். தெரியும். நீ அது வேணும்னு பேசல. உன் மனசுல இருந்து அது பேசல. ஏதோ கோவத்துல பேசிட்டேன்னு புரியுது. ஆனா, நீ பேசின வேர்ட் கரெக்ட்டா? கோவத்துல யார்கிட்ட வேணாலும் என்ன வேணாலும் பேசலாம் ஜிம்மன். ஆனா, என்ன வார்த்தையை யூஸ் பண்றோன்றது தான் இருக்கு. நீ என்கிட்ட திட்டுற, கத்துற, அத நான் பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, நான் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு போயிடுவேன். ஆனா, அவங்க உன்னை பெத்தவங்க. சின்ன வயசுலேருந்து உன் கூடவே இருக்காங்க. இனியும் இருப்பாங்க. உன் கடைசி காலம் வரைக்கும் உன் கூட மட்டும் தான் ஜிம்மன் இருப்பாங்க. அவங்கள ஹர்ட் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? நான் உன்ன தெரியாம தான் கேட்குறேன். அவங்க கெட்டதுல என்ன தப்பு இருக்கு? சொல்லு ஜிம்மன். அவங்களுக்கு நீ போனா இன்னொரு பையன் இருக்கான், இன்னொரு பொண்ணு இருக்கா அப்படின்னு சந்தோஷப்படுறதுக்கு வேற யாரும் இல்ல ஜிம்மன். அவங்களுக்கு இருக்கிறது ஒரே பையன் நீ மட்டும் தான். அதுவும் எவ்வளோ தவமா இருந்து உன்னை கஷ்டப்பட்டு பெத்துக்கிட்டாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும் ஜிம்மன். அப்படி பாசத்தை மட்டுமே கொட்டி கொட்டி வளர்க்குறவங்க கிட்ட போய் இப்படியெல்லாம் பேசுற? அவங்க நீ சந்தோஷமா இருக்கணும் தானே சொல்றாங்க. அவங்க உன்னை ட்ரீமை நீ அச்சீவ் பண்ணவே வேண்டான்னு சொல்லலை. நீ வேற ஏதாவது ட்ரீம் எடுத்து நீ அதில் சாதிச்சின்னா கண்டிப்பாக அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஜிமன். ஆனால் பைக் ரேஸ்ன்றது நார்மலான விஷயமா? சொல்லு. உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க அதனால தானே கஷ்டப்படுறாங்க. ஆனால் நீ அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டல்ல ஜிமன். நீ பைக் ரேஸ் ஓட்டுறது, காலேஜ் முடிஞ்சது வீட்டுக்கு லேட்டாக வருது, இதுவே அவங்களுக்கு பிடிக்கல. அவங்களுக்கு இதுவே கஷ்டமாக இருக்குது. நீ காலேஜில் பண்ணுறது அவங்களுக்கு தெரிஞ்சா அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ம். மற்றவங்க மேலே அக்கறையே இல்லாதவனை, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாதவனை, அவனோட சந்தோஷத்தை பற்றி மட்டுமே யோசிக்கிற ஒரு பையனை வளர்த்துருக்கோமேன்னு நினச்சி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ம். அது கொஞ்சம் நீ யோசிச்சு பார்த்தியா ஜிமன்? இப்போ நீ பண்ணுறது எல்லாத்தையும் மாமா கிட்ட இருந்தோ அத்தை கிட்ட இருந்தோ மறைக்கலாம். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் நீ பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை உன்னோட பிரின்சிபலோ இல்லை ஸ்டாஃப் மெம்பர்ஸோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸோ யாராவது உங்கள் பையன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு உங்கள் அப்பா கிட்ட சொன்னால் அடுத்த நாள் அவரால் காலேஜில் எல்லாருக்கும் முன்னாடி எப்படி ஜிம்மன் வந்து நிற்க முடியும்? ம். அவரால் மற்றவங்கள தைரியமாக ஃபேஸ் பண்ண முடியுமா? அவரோட சொந்த காலேஜில் அவரால் உரிமையாக இருக்க முடியுமா ஜிம்மன்? தான் பெத்த பையன் காலேஜில் இப்படியெல்லாம் பண்ணிகிட்ருக்கான்னு அவர் கேள்விப்பட்டா அவர் அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும் ஜிம்மன். அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? உனக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா ஜிம்மன்? இப்போது நீ காலேஜ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்ட. உனக்கு அப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ப்ரொஃபஸர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ. அப்போது நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நல்ல விதமாகவும் அட்வைஸ் பண்ணுவாங்க, கெட்ட விதமாகவும் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதில் உன்னை பற்றி பேச வராங்கன்னு வச்சுக்கோ. உன்னை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்? ம். நல்ல விதமாவா? நிச்சயமா இல்லை ஜிம்மன். என்ன திரும்ப சொல்லுவாங்க? இந்த காலேஜில் ஜிம்முன்னு ஒரு பையன் படித்தான், அதுவும் கரஸ்பாண்டன்ட் பையன். ம். இந்த காலேஜில் அவன் என்னெல்லாம் பண்ணான்னு தெரியுமா? எல்லாரையுமே யாருக்குமே மதிக்க மாட்டான். தோன்றவங்களெல்லாம் போட்டு அடிப்பான், கத்துவான். ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ன்னு கூட பார்க்காம எங்களையே திட்டுவான். நாங்கள் சொல்கிறது காது கொடுத்து கேட்கவே மாட்டான். அவன் இஷ்டப்போல நடந்துப்பான். ஏன்னா அவன் கரஸ்பாண்டோட பையன். யாரும் அவனை எந்த கேள்வி கேட்க முடியாதுன்னு தைரியத்தில் அவன் பண்ணிகிட்ருப்பான். அவனோட சந்தோஷத்தை பற்றி மட்டும்தான் யோசிப்பான். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் யாருமே இருந்துடாதீங்க. எல்லாரும் நல்லா படித்து நல்ல மார்க்கோட
நல்ல வேலையில போயிட்டு செட்டில் ஆகுங்க அப்படின்னு தான் அட்வைஸ் பண்ணுவாங்க. உன்ன மாதிரி யாரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க சுமன். அது உனக்கு அது உனக்கு வேணுமா? ம். இப்படிலாம் பேசினது ஒரு நாள் உன் அப்பா கேட்டா, அவர் அவர் எவ்வளோ துடிச்சு போவாரு. நம்ம பையனை நம்ம சரியா வளர்க்கலையோன்னு நினைச்சு உன் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க சுமன். அதெல்லாம் நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா? ஆ? இப்போ நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? நீ காது கொடுத்து கேட்குறியானே கூட எனக்கு தெரியல. இவ என்னடா சொல்றது? இவ சொல்லி நம்ம என்னடா கேட்கணும்? அப்படின்னு திமிர்ல நின்னுட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல சுமன். ஆனா தயவு செய்து நீ உன்னோட பேரண்ட்ஸ்க்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சினா உன்னை நீ மாத்திக்கோ. இதுக்கப்புறமாச்சும் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறது விட்டுட்டு உன் வேலையை பாரு சுமன். மற்றவங்கள கஷ்டப்படுத்திட்டு நமக்கு வர சின்ன சந்தோஷம் கூட நமக்கு தேவையில்ல சுமன். மற்றவங்கள சந்தோஷமா வச்சுக்க. நம்ம எவ்வளோ வேணாலும் கஷ்டப்படலாம் சுமன். நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியல சுமன். இதுக்கப்புறமாச்சும் மாற ட்ரை பண்ணு. நான் நான் சொன்னதை பற்றி கொஞ்சம் யோசிக்க ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போகிறீங்க. உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா, நீங்க பேசணும்னு நெனச்சது எல்லாமே பேசிட்டீங்க. இப்ப தான் உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. இன்னைக்கு தான் நீங்க நிம்மதியா தூங்குறீங்க. ஆனா, சும்மனுக்கு இங்க ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு. நீங்க பேசுறது மட்டும் தான் அவன் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. ரிப்பீட்டடா நீங்க பேசின வேர்ட்ஸ் மட்டும் தான் அவனுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அவன் கடுப்புல அங்க சிகரெட் பிடிச்சிட்டு நின்னுட்டுருக்கான். இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க ஜிம்மன் கூடலாம் காலேஜுக்கு போல. நீங்களே பஸ்ல போறேன்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பீங்க. ஜிம்மனும் எதுவுமே கண்டுக்கல. அவனும் காலேஜுக்கு வந்துட்டான். நீங்களும் நேத்துவும் கேன்டீன்ல தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ அங்க ஜிம்மன் கேங் வருது. வந்து எப்பவும் உட்கார்ற டேபிள்ல உட்கார்றாங்க. அப்போ கேன்டீன்லேருந்து ஒரு ஆன்டி ஸ்பீடா ஓடி வந்து, ஜிம்மன் தம்பி என்னப்பா வேணும்? என்ன சாப்பிட்றீங்க? எப்பவும் சாப்பிட்றதே கொண்டுட்டு வரட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்ப அத நீங்க பார்க்குறீங்க. ஜிம்மன் அம் இல்ல ஆன்ட்டி. எனக்கு எதுவும் வேணாம். ஏன்பா? இல்லாட்டி வேற ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? டீ, காஃபி, ஜூஸ் அந்த மாரி ஏதாச்சும் கொண்டு வரட்டுமா? அப்படின்னு கேட்குறாங்க. இல்லக்கா, எனக்கு வேணாம். ஏதாச்சும் வேணும்னா நானே வந்து வாங்கிக்கிறேன். அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைலண்ட் ஆயிட்டான். அப்போ ஜிம்மனோட ஃப்ரெண்டு அ ஆன்ட்டி எனக்கு ஒரு கோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்போ ஜிம்மன் அவன பார்க்குறான். அ உனக்கு எதுவும் வேணாம் மச்சான். ஆனா எனக்கு கோக் குடிக்கணும் போல இருக்கு. அதான். அப்படின்னு சொன்னதும், அப்போ ஆன்ட்டி நீங்க போங்க. எதுவும் எடுத்துட்டு வர வேணாம். அப்படின்னு சொல்றான். மச்சான் எனக்கு கோக் குடிக்கணும் போல இருக்குடா. அப்படின்னு சொன்னதும், எழுந்து போய் நீயே வாங்கிட்டு வா. எதுக்கு? எப்பவும் அவங்க தானே கொண்டு வந்து குடுப்பாங்க. அ போடா அங்க பாரு லைன் எவ்ளோ இருக்குன்னு. நான்லாம் போல. போய் லைன்ல நின்னு வாங்கிட்டு வா. மச்சான் என்ன ஆச்சு? போடா சொன்னத மட்டும் செய். அப்படின்னு சொன்னதும், அவனும் எழுந்து போயிட்டான். நீங்க ஜிம்மன பார்க்குறீங்க. ஜிம்மன் உங்கள பார்க்குறான். நீங்க டக்குன்னு டர்ன் பண்ணிட்டீங்க. அப்ப நீத்து, என்னடி? எப்பவும் அவங்க கொண்டு வந்து குடுக்கணும்னு இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னைக்கு என்னடான்னா, மார்க்கையே போய் லைன்ல நின்னு வாங்கிட்டு வர சொல்றான். என்னாச்சு? யாருக்கு தெரியும்? நீ அவங்கள விடு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்பயே ஒரு 1 மந்த் கிட்ட போது. ஜிம்மன் நீங்க சொன்ன நாள்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் எந்த பிரச்சனையும் பண்றதில்ல. ஜிம்மன் அவனோட வேலைய அவன் பார்க்குறான். எந்த பசங்களையும் டீஸ் பண்றதோ, இல்ல அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரியோ எந்த விஷயமும் பண்ணல. அவன் காலேஜுக்கு வரான், படிக்கிறான், கிளாஸ்ல இருக்கான். ஃப்ரீ டைம்ல கேன்டீனுக்கு வரான். அவனுக்கு தேவையானத வாங்கி சாப்பிட்டுட்டு, அகைன் கிளாஸ்க்கு போறான். ஈவினிங் முடிஞ்சதும் வீட்டுக்கு போறான். இப்படி தான் கன்டினியூஸா இந்த 1 மந்த் பண்றான். உங்களுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. ஜிம்முன் தானா இது? நம்ப சொன்னதுனால அவன் கேட்டானா? இல்ல நம்ம சொன்னத அவன் மண்டைக்கு உரைச்சதால அவன் செஞ்சானா? அப்படின்னு தெரியாம, நீங்க உங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. நெறைய பேருக்கு ஜிம்மன் காலேஜுக்கு வரானா இல்லையான்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு சைலன்ட்டா இருந்து சைலன்ட்டா போயிட்றான். ஜிம்மன இப்போ நெறைய பேரு புகழ ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னா, அவன் நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ, அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹேப்பியா இருக்கு. இப்போ நீங்க கிளாஸ்ல தான் இருக்கீங்க. அப்போ எல்லாரும் ஓடுற மாதிரி சவுண்ட் கேட்டு வெளிய வரீங்க. எல்லாருமே ஸ்பீடா ஓடிட்டுருக்காங்க. அப்போ நீத்து போற ஒருத்தர புடிச்சு ஸ்டாப் பண்ணி, "அ எதுக்கு எல்லாரும் ஓடிட்டுருக்கீங்க? என்ன ஆச்சு?"
அதுவா? ஜிம்மன் சீனியர் இன்னைக்கு ஒருத்தர போட்டு செம்மையா அடிச்சிட்டுருக்காரு. ஆ! என்ன சொல்ற? ஜிம்மன் ஒருத்தர அடிச்சிட்டுருக்கானா? ஆமா வயன். என்னாச்சு? எனக்கு தெரியல. பாவம். ரொம்ப போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்படி அடிச்சிட்டு இருந்தா, அவன் செத்துருவான் போல. அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் உங்களுக்கெல்லாம் பயமாயிடுச்சு. நீங்க ஸ்பீடா ஜிம்முன்னு எங்க இருக்கான்னு பார்த்துட்டு ஓடுறீங்க. உங்க பின்னாடி நீத்து வரா. நீங்க போயிட்டு அங்க ஜிம்முன ஸ்டாப் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா ஜிம்மு நல்லா வெறியோட அடிச்சிட்டு இருக்கான். அவனோட நோஸ்லேருந்துலாம் ப்ளீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது. நீங்க ஜிம்முன கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றீங்க. ஆனா அவன் கண்ட்ரோல் ஆகவே இல்ல. நீங்க ஜிம்முன ஃபோர்ஸ்ஃபுல்லா புடிச்சு இழுத்து அவன் சீக்ஸ்லயே ஒண்ணு வைக்கிறீங்க. அப்பதான் அவன் ஸ்டாப் ஆகுறான். அங்க சுத்தி இருக்கிற எல்லாருமே உங்களயே தான் பார்க்குறாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டுருக்க? ஆ! வெறி பிடிச்ச மாதிரி போட்டு அடிச்சிட்டுருக்க. ஏன் சும்மா இப்படிலாம் பண்ற? நீலாம் திருந்தவே மாட்டல்ல? நீ நீ மாறிட்டேன்னு நெனச்சு எவ்ளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா ஆனா உன்னலாம் மாத்தவே முடியாது ஜிபன். நீ எப்பவுமே இப்படிதான் இல்ல? பாரு ஜிபன், பாரு. அவனுக்கு அவருக்கு எப்படி ப்ளீட் ஆகுதுன்னு பாரு. இப்படிதான் ஒருத்தர போட்டு டார்ச்சர் பண்ணுவியா? ஏன் ஜிபன் இப்படி இருக்க? எதுக்கு வெறி பிடிச்ச மாரி நடந்துக்கிற? எனக்கு எனக்கு உன்ன சுத்தமா பிடிக்கல ஜிம்மன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கருந்து போறீங்க. அப்போ நெறைய பேரு அடி வாங்குனவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஜிம்மனுக்கு நீங்க பேசினது, அடிச்சது அப்படியே பிளாங்க் ஆயிட்டான். அங்கேயே நின்னுட்டுருக்கான். அங்கருந்து போகவே இல்ல. அப்பதான் மார்க் "ஜிம்மன் வா மச்சான் போலாம்" அப்படின்னு கூப்பிடுறான். அப்ப ஜிம்மனும் நடந்து போறான். பட் அவன் சென்ஸ்லே இல்ல. நீங்க பேசினது, அவன அடிச்சது அது மட்டும் தான் அவனுக்கு ப்ராசஸ் ஆயிட்டுருக்கு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க ஜிம்மன டோட்டலா அவாய்ட் பண்றீங்க. 2 வீக்ஸ் ஆயிடுச்சு நீங்க ஜிம்மன் கிட்ட பேசி. நீங்க ஜிம்மன் கிட்ட பேசுறது இல்லன்னு ஜிம்மனோட அப்பா, அம்மாக்கு கூட தெரிஞ்சிருச்சு. அவங்க உங்ககிட்ட டைரக்ட்டாவே கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நாங்க சும்மா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள சண்டை போட்டுப்போம்ல அந்த மாதிரி தான். நாங்க சீக்கிரமா சால்வ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிடுறீங்க. ஆனா ஜிம்மன் கிட்ட நீங்க பேசாம இருக்க ஜிம்மனுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகுது. அவன் எவ்வளவோ பேச ட்ரை பண்றான். ஆனா நீங்க முகம் குடுத்து கூட பேச மாட்டேன்றீங்க. ஆக்சுவலி ஜிம்மனுக்கு உங்கள ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுருச்சு. அவன் மாறிட்டான்னு நெனச்சு நீங்க ஜிம்மன் கிட்ட ரொம்ப நல்லாவே பேசியிருப்பீங்க. அவனுக்காக ஒவ்வொரு விஷயத்த பார்த்து, பார்த்து பண்ணுவீங்க. அவன் மேல கேர் எடுத்துப்பீங்க. அதனால அவனுக்கு அது பழக ஆரம்பிச்சுருச்சு. இந்த 1 மந்த்து நீங்க பண்ண எல்லாமே அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுச்சு. நீங்க ஜாலியா அவன் கூட பேசுவீங்க. இவ்ளோ நாள் தனியா இருந்த ஒருத்தனுக்கு ஒரு துணை இருந்துச்சுன்னா, எவ்ளோ சந்தோஷமா இருக்கும். அவ்ளோ சந்தோஷத்துல இருந்தான். சடனா அது எதுவுமே இல்லன்றது மாதிரி அப்படியே நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்க. அவன டோட்டலா இக்னோர் பண்றீங்க. அவனுக்கு அது ஹர்ட் ஆகுது. அவன் எவ்வளவோ பேச ட்ரை பண்றான். ஆனா நீங்க டோட்டலா இக்னோர் பண்றீங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இப்படியே ஆஃப்டர் 2 வீக்ஸ் ஒரு நாள் எங்க ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பிட்டுருக்கீங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணு வரா. அ "வயன்" சொல்லு நேஹா. என்ன வேணும்? அ உ உ உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்." "எ என்கிட்டவா? என்ன பேசணும்?" "கொஞ்சம் பர்சனலா பேசணும். என் கூட வரியா?" அப்படின்னு சொன்னதும், நீங்களும் ம் சரி அ எங்க? கேன்டீன்ல பேசலாமா? ஆ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நேஹாவும் கேன்டீனுக்கு தான் போறீங்க. என்ன விஷயம் நேக்கா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? எல்லாமே ஓகே தான? அப்போ அவ வயன் ம். "சிம்மன் சீனியர் மேல எந்த தப்புமே இல்லடி" அப்படின்னு சொல்றா. என்ன? எத பத்திடி சொல்ற? எனக்கு புரியல. அன்னைக்கு காலேஜ் கேம்பஸ்ல ஜிம்மன் சீனியர் ஒருத்தர போட்டு அடிச்சிட்டு இருந்தார்ல? ஆ, நீ கூட கோவப்பட்டு திட்டுனல்ல? ஆண்டி சொல்லு. அத பத்தி தான் பேசுறேன். அத பத்தி என்னடி கொஞ்சம் கிளியரா சொல்லு. அது அது வந்து ஆக்சுவலி ஜிம்மன் சீனியர் எனக்கு ஹெல்ப் தாண்டி பண்ணாரு. அவர் மேல எந்த தப்புமே இல்ல. நேஹா, இப்படி சுத்தி வளைச்சு பேசாம, கொஞ்சம் எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா பேசுறியா? ப்ளீஸ். எனக்கு ஒரு மாதிரி கன்ஃப்யூஸ்ட் ஆகுது. எதுவா இருந்தாலும் டைரக்ட்டா சொல்லுடி. ஒயன் ஜிம்மன் சீனியர் அடிச்சிட்டு இருந்த பெர்சன் பேரு லீ. அவனும் நானும் லவ் பண்ணிட்டுருந்தோம். ம். அப்போ நான் அவன் கூட ஒ ஒண்ணா இருந்தப்போ,
வீடியோ எடுத்திருக்கான் போல. அது எனக்கு தெரியல. நாளுக்கு நாள் அவன் ரொம்ப டாக்ஸிக்கா மாறிட்டு போனான்றதுனால, நான் அவன பிரேக்கப் பண்ணிட்டேன். ஆனா, நான் பிரேக்கப் பண்ண கோவத்துல, நானும் அவனும் ஒண்ணா இருந்த வீடியோஸ என்கிட்ட காமிச்சு, என்ன பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணான். என்ன அவன அகைன் லவ் பண்ண சொன்னான். நான் நான் அவன் சொல்றபடி கேட்கலன்னா, இந்த வீடியோவ ஆன்லைன்ல அப்லோட் பண்ணிடுவேன்னு சொல்லி நான் ரொம்ப மிரட்டினான். நான் நான் எவ்வளவோ கேட்டு பார்த்தும், அவன் அந்த வீடியோவ டெலீட் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லிட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலடி. அப்பதான் ஒரு கிளாஸ் ரூம்ல என்கிட்ட பேசணும். நான் வீடியோவ டெலீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வர சொன்னான். நானும் நானும் அவன் சொன்னத நம்பி அங்க போனேன். ஆனா, அவன் என்ன ஃபோர்ஸ் பண்ணி என் என்கிட்ட தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணான்டி. அப்பதான் அப்பதான் நான் ஹெல்ப்ன்னு கத்திட்டு இருக்க சவுண்டு கேட்டு சி சிம்மன் சீனியர் அ அங்க அங்க வந்தாரு. நான் இருக்க கோலத்த பார்த்து அங்க அங்க என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு அ அவன அடிச்சாரு. என்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டதுக்கு நான் எல்லா உண்மையும் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சிம்மன் சீனியருக்கு கோவம் வந்து அவ் அவன அவன போட்டு ரொம்ப அடிச்சுட்டாருடி. சிம்மன் சீனியர் மேல எந்த தப்புமே இல்ல. இப்போ இப்போ அவரால தாண்டி நான் உயிரோடவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அப்ப நீங்க ஏ ஏன்டி இது முன்னவே சொல்லல? ஏன் மறைச்ச? என்னால என்னால எப்படிடி சொல்ல முடியும்? சி சிம்மன் சீனியர் இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம நான் யார்கிட்டயாவது சொன்னா என்ன பத்தி என்ன பத்தி எல்லாரும் என்ன நெனைப்பாங்க? தப்பா என்ன ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்களோன்னு பயந்து தாண்டி யார்கிட்டயுமே சொல்லல. ஆனா ஆனா சிம்மன் சீனியருக்கு உன்னன்னா ரொம்ப பிடிக்கும்டி. அதனால தான் நீ சிம்மன் சீனியர் கிட்ட பேசாம இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னால நீங்க 2 பேரும் பிரியக்கூடாதுன்னு தான் நான் நான் எல்லா உரிமையும் உன்கிட்ட சொல்றேன் மையன். சிம்மன் சீனியர் மேல எந்த தப்பும் இல்லடி. அவர்கிட்ட பேசு. ம். அப்படின்னு சொல்றா. அப்ப நீங்க நான் 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 இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஸ்பீடா உங்களோட வீட்டுக்கு தான் போறீங்க. அங்க ஜிம்மன் இல்ல. எல்லா பிளேஸ்லயும் தேடுறீங்க. அவன் இன்னமும் வீட்டுக்கு வரல. ஈவினிங் 7 ஆகுது. அவன் ஸ்டில் வீட்டுக்கு வரவே இல்ல. அப்ப நீங்க அ அ அத்த ஜிம்மன் எங்க? ஜிம்மன் எங்கன்னா என்கிட்ட கேட்குற? ரூம்ல தான் இருப்பான். இல்ல அத்த. அவன் அவன் ரூம்ல இல்ல. அப்போ டெர்ரஸ்ல இருப்பான். அங்கே இல்ல அத்த. நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன். அவன் அவன் எங்கேயுமே இல்ல. அவன் ஏதாச்சும் உனக்கு கால் பண்ணானா? இல்லடி. ஏன்? என்னாச்சு? எதுக்கு இப்ப பதட்டமா பேசுற? ஏதாவது பிரச்சனையா என்ன? ம்ஹ்ம். அதெல்லாம் இல்ல. வீட்டுக்கு இன்னும் வரலையே! அ அதனால தான் கேட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அவன்லாம் வந்துருவான்டி. ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட பேச போயிருப்பான். நீ விடு. அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும், உங்கனாலயும் எதுவும் பண்ண முடியல. அங்கேருந்து வெளிய வரீங்க. அப்போ ஜிம்மன் உங்களுக்கு ஆப்போசிட்ல நிக்கிறான். நீங்க அவனையே பார்க்குறீங்க டியரி ஐஸோட. அவன் உங்கள அவாய்ட் பண்ணிட்டு போறான். ஏன்னா, எப்படியும் நீங்க அவன இக்னோர் பண்ண தான் போறீங்க. அதனால அவனே உங்கள விட்டு விலகி போறான். அவன் ஸ்டெப்ஸ் ஏறி அவன் ரூம்குள்ள போக போறான். நீங்க அவனோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. அவன் என்ன அப்படின்ற மாதிரி டர்ன் பண்ணி பார்க்குறான். ஜிம்மன் ஐம் ஐம் சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்றீங்க. அவன் ஒண்ணும் புரியாம, என்னாச்சு? எதுக்கு சாரி? நான் நான் உன்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு, உன் மேல கோவப்பட்டதுக்கு ரொம்ப சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்றீங்க. ஜிம்மனுக்கு உங்க கண்ல டியர்ஸ பார்த்ததுமே, ஏய் அ எதுக்கு இப்ப அழுவுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. விடு. இல்ல ஜிம்மன். நீ நீ நல்ல விஷயத்துக்காக தான் அவன அடிச்சேன்னு தெரியாம, நானும் அத்தன பேருக்கு முன்னாடி உன்ன ரொம்ப தப்பா பேசிட்டேன். நீ நீ திருந்தவே மாட்டேன்னு என்னென்னவோ பேசி உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்ல ஜிம்மன். ஐம் சாரி. நான் எதுவுமே வேணும்னு பண்ணல. ஐம் சாரி ஜிம்மன் அப்படின்னு சொல்றீங்க. அப்ப ஜிம்மன் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். அழாதடி. எதுக்கு அழற? நான் நான் அதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. நீ ஃப்ரீயா விடு. இல்ல ஜிம்மன். இல்ல. இருந்தாலும் இருந்தாலும் என்ன ஏதுன்னு தெரியாம நான் நான் உனக்கிட்ட அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாது. எல்லாம் என் தப்பு தான். நீ எத்தனையோ டைம் என்கிட்ட என்கிட்ட பேச வந்தப்போ நான் காது கொடுத்து கொஞ்சம் கேட்டிருக்கணும். கேட்காம கேட்காம போனதால தான் இப்போ இப்போ
நான் உன்னை இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்ல. ஐம் சாரி ஜிமன். ஐம் சாரி. இங்க பாரு வைஷன், அழாதடி. எதுக்கு அழற? இங்க பார். அப்படின்னு சொல்லிட்டு ஹக்க பிரேக் பண்றான். நான் பெருசா எடுத்துக்கலடி. ம். எனக்கு ஒரே ஒரு வருத்தம் தான். என்ன நீ புரிஞ்சுக்கலன்னு தான். மத்தபடி எனக்கு உன் மேல எந்த கோவமும் இல்லடி. ஐம் சாரி ஜிமன். இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் உன்ன இதுக்கப்புறம் உன்ன நான் சந்தேகப்பட மாட்டேன் ஜிமன். உன் மேல கோவப்பட்டு உன்ன திட்ட மாட்டேன் ஜிமன். ஐம் சாரி. ஏய்! அதெல்லாம் விடுடி. சரி. ஆ உனக்கு எப்படி தெரியும்? ம். என்கிட்ட நிஷா தான் சொன்னா. சொல்லிட்டாளா? நான் சொல்ல வேணான்னு சொல்லிட்டால்ல? ஏன் என்கிட்ட சொல்ல வேணான்னு சொன்ன? நான் உன்கிட்ட சொல்ல வேணான்னு சொல்லல. பொதுவாவே யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னேன். ஆனா உன்கிட்ட வந்து சொல்லிட்டா. அவ சொன்னதால தானே எனக்கு உண்மை தெரிஞ்சது. இல்லன்னா உன்ன புரிஞ்சுக்காம நான் இன்னமும் உன் மேல கோவமா தானே இருந்திருப்பேன். ம். அது என்னமோ ஒரு வகையில உண்மதான். சரி, மேடம்க்கு இப்போ என் மேல கோவம் போயிடுச்சா? ம். போயிடுச்சு. உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லல்ல? நான் ஏன்டி உன் மேல கோவப்பட போறேன்? அதெல்லாம் இல்ல. சரி. அப்போ ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கேருந்து போக போறீங்க. ஒயன். ம். மேடம்க்கு தான் என் மேல கோவம் போயிடுச்சுல்ல? இன்னைக்கு நைட் மூவி பார்க்கலாமா? நீங்க சிரிச்சுக்கிட்டே ம். உன் ரூமா? என் ரூமா? எனிதிங் இஸ் ஃபைன் ஜிமன். அப்போ ஓகே. நான் நைட்டு 10 மணிக்கு உன்னோட ரூமுக்கு வந்துடுறேன். நீ எல்லாமே நீ ப்ரிப்பேர் பண்ணி வை. ஓகேவா? ம். ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களோட ரூமுக்கு போறீங்க. ஜிம்மனுக்கு எப்படியோ நீங்க அவன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நெனச்சு அவனுக்கு அவ்ளோ சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கும் ஜிம்மன் எப்படியோ உங்க மேல இருக்க கோவம்லாம் போயிட்டு, உங்ககிட்ட நார்மலா பேசுறான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. இந்த 1 மந்த்ல அதாவது நீங்க ஜிம்மன் கிட்ட பேசின அந்த 1 மந்த்ல அவனும் நீங்களும் நல்லாவே பேசிப்பீங்க. மூவிஸ் பார்ப்பீங்க. நைட் ஆனா போதும் மூவிஸ். 2 பேரும் கடல போட்டுட்டு லேட் நைட் தான் தூங்குவீங்க. அப்படிதான் இருந்திருக்கும். ஸோ, இந்த கொஞ்ச நாளா ஜிம்னு அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணியிருப்பான். அகெயின் உங்க கூட மூவி பார்க்க போறத நெனச்சு அவனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. டைம் 10 மணி எப்போ ஆகும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஜிம்மனும் அங்க அதே தான். கரெக்ட்டா டைம் 10 மணி ஆயிடுச்சு. ஜிம்மன் எழுந்து உங்க ரூமுக்கு வரான். அவன் டோர் நாக் பண்ணவும், நீங்க டோர ஓப்பன் பண்ணவும் கரெக்ட்டா இருக்கு. "உள்ள வா ஜிம்மன், யாராவது பார்த்துற போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன உள்ள இழுக்குறீங்க. அவனும் உள்ள வந்துட்டான். "ஏய்! என்னடி வாசல்ல நின்னுட்டுருக்க?" "அம் இல்ல, 10 மணி ஆகியும் நீ இன்னும் வரலையா? அதான் ஒரு வேளை நீ தூங்கிட்டியோன்னு பார்க்கலான்னு வந்தேன். ஆனா நீ வந்துட்ட." "இல்ல, எல்லாரும் தூங்கிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வரணும்ல, அதுக்காக தான்." "ம். சரி வா. அ எந்த மூவின்னு செலக்ட் பண்ணிட்டியா?" இன்னும் செலக்ட் பண்ணல. ஆனா காமெடி மூவி பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்குது. இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா ட்ரை பண்ணலாமா?" "ம். எனக்கு எதுவா இருந்தாலும் ஓகே ஜிம்மன்." "அப்போ ஹாரர் மூவி பார்க்கலாமா? இல்ல ரொமான்டிக் மூவி பார்க்கலாமா?" "இந்த டைம்ல ஹாரர் மூவிலாம் வேணாம் ஜிம்மன். நம்ம ரொமான்டிக் மூவியே பார்க்கலாம்." அப்படின்னு சொல்றீங்க. ஜிம்மனும் சிரிச்சுக்கிட்டே, "சரி ஓகே. ரொமான்டிக் மூவியே பார்க்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் ப்ளே பண்றான். நீங்களும் மூவி பார்த்துட்ருக்கீங்க. இப்படியே கொஞ்ச நேரம் போது. ஜிம்மன் மூவி பார்க்குறானோ இல்லையோ, 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ், 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ்ன்னு உங்கள பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்கள டர்ன் பண்ணி பார்க்குறான். உங்களோட ஐலேஷஸ்லாம் நார்மலாவே பெருசா இருக்கும். ஸோ, அத பார்க்குறான். அந்த டேப்லேருந்து வர ஃப்ளாஷ் லைட்ல உங்க ஃபேஸ் பார்க்க அப்படியே பிரைட்டா அழகா தெரியுது. உங்களோடது கிளியர் ஸ்கின்ன்றதுனால உங்களோட சீக்ஸ் எல்லாம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ, நீங்க இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, "அஜ்மன்" அப்படின்னு கூப்பிடுறீங்க. அவன் டக்குன்னு டேப பார்க்குறான். "என்னாச்சு வயன்? அ அந்த சாக்லேட் கொஞ்சம் எடுத்து குடுக்குறியா?" "ம். ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அவன் பக்கத்துல இருக்க சாக்லேட் எடுத்து குடுக்குறான். நீங்க சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அங்க அந்த டேப்ல அ கிஸ்ஸிங் சீன்ஸ் வருது. ஸோ, நீங்களும் ஜிம்முன் அத பார்க்குறீங்க. நீங்க அத பார்த்ததும் உங்களோட ஹெட்ட டவுன் பண்ணிட்டு சாக்லேட் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்கள தான் பார்க்குறான். நீங்க என்ன ரியாக்ட் பண்றீங்கன்றதுக்காக. அவன் உங்கள பார்க்குறத நீங்க ஃபீல் பண்ணி அவன் பக்கம் டர்ன் பண்றீங்க. அவன் உங்களையே தான் பார்க்குறான். 2 பேருக்கும் நடுவுல ஐ கான்டாக்ட் போகுது. அப்போ ஜிம்மன் என்ன நெனச்சான்னு தெரியல. உங்களுக்கு க்ளோஸா வரான். நீங்களும் ஜிம்மனையே பார்த்துட்ருக்கீங்க. அவன் உங்களோட சீக்ஸ ஹோல்ட் பண்ணி உங்களுக்கு இன்னும் நெருக்கமா வரான். அவனோட ஐஸ் உங்களோட லிப்ஸ்க்கு ட்ராவல் ஆகுது. உங்களோட ஐஸும் அவனோட லிப்ஸ்க்கு ட்ராவல் ஆகுது. அவனோட ஃபேஸ் உங்க ஃபேஸ்க்கு கிட்ட க்ளோஸா கொண்டு வரான். உங்களோட ஐஸ் ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது.
ஜிமன் அவனோட உங்களோட லிப்ஸில பிளேஸ் பண்றான். பட் எந்த மூவும் பண்ணல. ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு வெயிட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவனோட லிப்ஸ மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்றான். நீங்களும் அவனுக்கு ஈக்குவலா கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஸோ இப்படி தான் ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட போது. அப்போ அந்த மூவில டோர் நாக் பண்ற சவுண்ட் கேட்டு 2 பேருமே ஃப்ளின்ச் ஆகி தள்ளி வரீங்க. அதுக்கப்புறம் ஜிமனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எம்பாரஸிங்கா இருக்கு. நீங்களும் ஹெட் டவுன் பண்ணிட்டீங்க. உங்க ஃபேஸ் ஃபுல்லா அப்படியே ரெட் ஆயிடுச்சு. அ அ ஒ ஒ ஒயன் சாரி நம்ப மூவி பார்த்தது போதும். மிச்சத நாளைக்கு கன்டின்யூ பண்ணலாம். அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து எழுந்து ஓடிட்டான். நீங்க ஜிம்ல நெனச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓ! இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் இன்னைக்கு சண்டேன்றதுனால ஜிம்மன் லேட்டா தான் எழுந்து வரான். "மா ஒரு காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வரான். நீங்க இருக்கிறத பார்த்துட்டும், "அ ஒயன் நீ இங்க என்ன பண்ற? அம்மா எங்க?" "அதுவா அத்தையும் மாமாவும் மாமா ஃப்ரெண்டோட பையனோட மேரேஜ்க்கு போயிருக்காங்க." "அப்படியா? என்கிட்ட சொல்லாமலே போயிட்டுருக்காங்க. எப்போ வருவாங்க?" "ம் எனக்கு தெரியல. உன்கிட்ட சொல்ல உன்ன கூப்பிட்டாங்க. ஆனா நீ தான் டோர ஓப்பன் பண்ணவே இல்ல. அதனால என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போயிட்டாங்க." "ஓ! அப்படியா? சரி ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களோட ஹை கான்டாக்ட்ட பிரேக் பண்ணிட்டு, அவன் போய் சோஃபால உட்கார்றான். நீங்களும் காஃபி கொண்டு போயிட்டு அவன்கிட்ட குடுக்குறீங்க. "ஜிமின் இந்தா காஃபி." அவன் உங்கள பார்க்காமலே அந்த காஃபிய வாங்குறான். நீங்க சிரிச்சுட்டு நின்னுட்டுருக்கீங்க. அம் அ சரி நான் ரூமுக்கு போறேன். "ஏன்? இங்கேயே உட்காந்து குடிக்கலாம்ல." "இல்ல, எனக்கு கொஞ்சம் அசைன்மெண்ட்லாம் இருக்கு. அத நான் போய் பண்ணணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்து ஓடிர்றான். உங்களுக்கு ஜிம்ம நெனச்சு சிரிப்பா இருக்கு. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு ஜிம்மன கூப்பிடுறீங்க. அவனும் சாப்பிட வரான். நீங்க ஜிம்முக்கு போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அ "நீயும் சாப்பிடலாம்ல. எதுக்கு என்னைய பார்த்து நின்னுட்டுருக்க? நீ ஃபர்ஸ்ட்டு சாப்பிடு ஜிம்மன். நீ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன்." அப்படின்னு சொன்னதும் ஜிம்மன் பெருசா கண்டுக்கல. அவன் அப்படியே சாப்பிடுறான். ஆனா உங்கள பார்க்கவே இல்ல. ஹெட் டவுன் பண்ணி அவன் சாப்பிட்டுட்டு மட்டும் தான் இருக்கான். சாப்பிட்டு முடிச்சதும் எழுந்து ரூமுக்கு போக போறான். நீங்க ஜிம்மோட கைய பிடிச்சு ஸ்டாப் பண்றீங்க. "ஜிம்மன், என்ன வயன்? எதுக்கு என்ன அவாய்ட் பண்ற?" நான் எங்க அவாய்ட் பண்ணேன்? அதெல்லாம் இல்லையே." "அப்புறம் எதுக்கு ரூமுக்கு போற?" அதான் சொன்னேன்ல, எனக்கு அசைன்மெண்ட் இருக்குன்னு." "அசைன்மெண்ட் இருக்கா?" பொய் சொல்லாத ஜிம்மன். நீ என்ன அவாய்ட் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படிலாம் இல்ல." "அப்போ என்ன பாரு. என் கண்ண பார்த்து பேசு." ஜிம்மன் சைலண்டாவே இருக்கான். "என்ன பாருன்னு சொன்னேன்." அப்போ ஜிம்மன் டர்ன் பண்ணி பார்க்குறான். "இப்ப சொல்லு. அசைன்மெண்ட் இருக்கு. ம்?" அவன், "ம்" அப்படின்னு சொல்றான். "பொய் சொல்லாத ஜிம்மன். உனக்கு எந்த அசைன்மெண்ட் இல்லன்னு எனக்கு தெரியும். நீ எதுக்கு என்ன அவாய்ட் பண்றேன்னோ தெரியும். எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணிட்டு இருக்க இப்போ? ம்?" "இல்ல, நேத்து நைட்டு நான் எதுவும் வேணும்னு பண்ணல வயன். அது அன்எக்ஸ்பெக்டடா நடந்துருச்சு. அதான் நீ கோவமா இருப்பியோன்னு." "இங்க பாரு ஜிம்மன். என்ன பார்த்தா உன் மேல கோவமா இருக்க மாதிரி தெரியுது. ம்?" அவன் இல்லன்னு சொல்றான். "அப்புறம் என்ன?" "இல்லடி, உனக்கு உன் பெர்மிஷன் இல்லாம கிஸ் பண்ணிட்டது உனக்கு பிடிக்கலையோன்னு நெனச்சேன்." அப்போ நீங்க சிம்னோட ஆர்ம்ஸ புடிச்சு டைனிங் டேபிள்ல அட்டாச் பண்ண மாதிரி நிக்க வைக்கிறீங்க. சிம்னுக்கு முன்னாடி நீங்க வரீங்க. இது வித்தின் அ செகண்ட்ல நடந்ததுனால அவன் உங்கள அப்படியே ஷாக்டா பார்க்குறான். அப்ப நீங்க அவனோட ஐஸ ஸ்ட்ரெய்ட்டா பார்த்து, "சிமன், எனக்கு பிடிக்காம இருந்திருந்தா உன்ன கிஸ் பண்ணவே நான் அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுமா? நான் உன்ன கிஸ் பண்ண அலோவ் பண்ண விட்டுருக்கேன்னா, அப்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு தானே அர்த்தம்." அப்ப ஜிம்மன் உங்களே ஷாக்டா பார்க்குறான். "என்ன சொல்ற வயன்? உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லையா?" "எனக்கு எதுக்கு உன் மேல கோவம்? அதெல்லாம் இல்ல." "உண்மையாவா சொல்ற?" "ஆமா ஜிம்மன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு சின்ன வயசுலேருந்தே உன்ன ரொம்ப பிடிக்கும். லவ்வுன்னா என்னன்னே தெரியாத வயசுலேருந்தே எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும் ஜிம்மன். நீ அங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப மிஸ் பண்ணி அழுவேன். தினமும் உனக்கு ஃபோன் பண்ணி கொடுக்க சொல்லி ரொம்ப அழுவேன். நீ எப்போ வருவ எப்போ வருவேன்னு வீட்டில் இருக்கவங்க கிட்ட எல்லாமே கேட்டுக்கிட்டே இருப்பேன். இப்படியே டேஸ் போக போக நானும் உன்னை கேட்டு அடம் பிடிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் நான் மறந்துட்டேன்ல சொல்ல மாட்டேன். பட் நான் எதையும் உன்னை பற்றி கேட்க மாட்டேன். அத்தை, மாமா மட்டும் எப்பயாச்சும் ஃபோன் பண்ணுவாங்க. வீட்டுக்கு வருவாங்க. நீ அப்போல்லாம் அவங்க கூட வரமாட்டியான்னு அவ்வளோ ஆசையாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஆனா நீ வரவே மாட்ட. உன்னை பார்க்கணும், உன்கிட்ட பேசணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்கும்.
அதுக்கப்புறம் நீ எப்படி இருப்பன்றது கூட மறந்துட்டேன். நீ பெருசா வளர்ந்ததுக்கப்புறம் யாரு மாரி இருப்ப? எப்படி இருப்ப? எனக்குள்ள நானே இமேஜின்லாம் பண்ணி வச்சுட்டுருந்தேன். ஒரு நாள் அத்தை எங்க திருவிழாவுக்கு வரும்போது, நீ அவங்களோட வீடியோ கால் பேசிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அப்போ எனக்கு உன்ன பார்த்ததுமே ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? "சிம்மன், சிம்மனா இது? சிம்மன், சிம்மன் இவ்ளோ அழகா இருக்கானா?" அப்படின்னு அவ்ளோ அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்போலருந்தே உன்ன நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சிம்மன். நீ ஊருக்கு வரமாட்டியா? ஊருக்கு வரமாட்டியான்னு அத்தைக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் உன்கிட்ட நெறைய டைம் ஃபோன்ல பேசியிருக்கேன் தெரியுமா? ஆ? என்கிட்ட ஃபோன்ல பேசியிருக்கியா? ம். ஆமா. இல்லையே! எனக்கு உன்கிட்ட பேசின மாதிரி ஞாபகமே இல்லையே! நான் ஒயனா பேசினா தானே உனக்கு ஞாபகம் இருந்திருக்கும். அப்புறம்? நான் மாமா மாதிரி பேசியிருக்கேன். என்னடி சொல்ற? ம். ஆமா. நெறைய டைம் நீ மாமாவுக்கு ஃபோன் பண்ணும்போது, மாமா எங்கேயாவது வெளிய போயிடுவாங்க. அப்போ மாமாவோட ஃபோன் எடுத்து நான் உன்கிட்ட மாமா மாதிரி பேசியிருக்கேன் தெரியுமா? என்னடி சொல்ற? ஆனா, உன்கிட்ட ஒயனா பேசணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்கப்புறம் ஸ்கூலிங், எக்ஸாம் அப்படி இருந்ததுனால, எனக்கு உன்ன பத்தி யோசிக்க டைமே இல்ல. நான் காலேஜ் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு சொன்னப்போ, "மாமா நீ என் வீட்டுக்கு வா. நான் உன்ன படிக்க வைக்கிறேன்னு" சொல்லும்போது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு. ஏன்னா, நான் உன்ன பார்க்க போறேன்ற சந்தோஷத்துல நான் நோ சொல்லாம வந்துட்டேன். ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம் நீ என்கிட்ட சரியாவே பேசல. அது எனக்கு கஷ்டமா தான் இருந்துச்சு. பட் போக போக பழகிரும்னு நெனச்சேன். ஆனா, நீ காலேஜ்ல நடந்துக்கிட்டதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம், நான் நெனச்ச ஜிம்மன் இது இல்ல. நான் லவ் பண்ண ஜிம்மன் இது கிடையாதே! நான் நெனச்சதுக்கும், இங்க வந்து பார்க்குறதுக்கும் ஜிம்மன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கான். எனக்கு நீ பண்றத பார்க்கும்போது அவ்ளோ கோவம் வந்துச்சு. அவ்ளோ வெறுப்பு வந்துச்சு. உன் கூட பேசவே கூடாது அப்படின்னு உன்ன என் மனசுலேருந்து தூக்கி போடுற அளவுக்கு கோவம் வந்துச்சு. தூக்கி போட்டுட்டேன்னு தான் சொல்லணும். ஆனா, நீ நான் சொன்னதால மாறுனியா? இல்ல நான் சொன்னது உனக்கு கரெக்ட்டா இருக்கும்னு தெரிஞ்சதால நீ மாறுனியான்னு தெரியல. ஆனா, நீ எனக்காக மாறுனப்போ, எனக்கு அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? நான் ஆசைப்பட்ட ஜிம்மன், என் மனசுல நான் எப்படிலாம் நெனச்சிருந்தேனோ, அந்த ஜிம்மன் நான் பார்த்தப்போ, என்னால என்னோட ஃபீலிங்ஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ நீ லவ் பண்றேன்னு என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல? ஏன்டி சொல்லல? எப்படி சொல்ல சொல்ற ஜிம்மன்? ஒரு பயம் தான். இவ்ளோ நாள் உன்ன பிடிக்காத மாதிரி நான் நடந்துட்டு இருந்தேன். திடீர்னு லவ் பண்றேன்னு சொன்னா, உனக்கு என்ன பிடிக்குமா? பிடிக்காதான்னு தெரியல. அதுவும் இல்லாம எப்ப பாரு என்ன பட்டிக்காடு, பட்டிக்காடுன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருப்ப. அதனால தான் எனக்கு சொல்ல கொஞ்சம் பயமா இருந்துச்சு. ஓ! அப்படியா? சரி. அப்படின்னு சொல்றான். அப்புறம் என்ன நெனச்சான்னு தெரியல. உங்களோட ஃபேஸ்ல கைய புடிச்சு அப்படியே ஒரு ரொட்டேட் பண்ணி, உங்கள டைனிங் டேபிள் அட்டாச் பண்ண மாதிரி, அவன் உங்களுக்கு க்ளோஸா வந்து நிக்கிறான். நீங்க அவனையே பார்க்குறீங்க. அயன். ம். இப்போ நான் ஒண்ணு சொல்லட்டுமா? என்னது? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும்டி. ம். என்ன சொல்ற? உனக்கும் என்ன பிடிக்குமா? ம். ஆமா. எப்போலருந்து? எப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்க என் வீட்ல பார்த்தேனோ, அப்போலருந்து. அப்புறம் ஏன் என்கிட்ட கோல்டா நடந்துக்கிட்ட? அது அது வந்து காலேஜ்ல கொஞ்சம் நான் கெத்தா இருக்கேனா? கெத்தா இருக்க சிம்மன் ஒரு பொண்ண லவ் பண்றான்னு தெரிஞ்சா, உன்ன யாரும் மதிக்க மாட்டாங்க. அதனால தான? அ அ அப்படிலாம் இல்லடி. யார் சொன்னா? ம் தெரியும். அதனால தான. அப்படி இல்ல ஒயன். அம் நான் என் லவ்வ சொல்லலான்னு தான் நெனச்சேன். ஆனா, இவ்வளோ நாள் என்ன நீ பிடிக்காத மாதிரியே இருந்த. என்ன பார்க்கும்போதெல்லாம் மொறச்சுக்கிட்டே திரிவ. நான் சொல்றது கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்ட. அதுவும் இல்லாம உன்ன கடுப்பேத்துற மாதிரி, உன்ன திட்டி, உன்ன என் ஃப்ரெண்டு கிட்டலாம் சாரி கேட்க வச்சேன். அதனால நீ என்ன வெறுக்கிறியோன்னு தான் நான் உன்கிட்ட லவ்வ சொல்லவே இல்ல. அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா பேசும்போது, அப்பயும் நான் உன்கிட்ட என் லவ்வ சொல்லலாம்னு நெனச்சேன். ஆனா நீ எங்க? நான் உன்ன அந்த மாரிலாம் பார்க்கல. எனக்கு உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல. நீ சொல்லிடுவியோ! அதுக்கப்புறம் என்கிட்ட நீ நெறைய வாட்டி பேசாம போயிடுவியோன்னு பயந்து தான் நான் சொல்லவே இல்ல. ம். அப்ப 2 பேருமே ஒரே விஷயத்த நெனச்சு தான் பயந்துருக்கோம் இல்ல? ம். ஆமா. அப்ப நீ என்ன லவ் பண்றியா சிம்மன்? ஆமாடி. நான் உன்ன ரொம்ப லவ் பண்றேன். அப்படின்னு சொல்லி உங்க சீக்ஸ கப் பண்ணி, உங்க லிப்ஸ்ல கிஸ் பண்றான். நீங்களும் அவனுக்கு கிஸ் பேக் பண்ணிட்டுருக்கீங்க. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படி
அப்படியே ஒரு 2 இயர்ஸ் ஸ்கிப் ஆகுது. நீங்க காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்கீங்க. ஜிமான் இப்போ அவன் அவங்க அப்பாவோட பிஸ்னஸ் தான் எடுத்து நடத்திட்டுருக்கான். அவன் பைக் ஓட்டுறத ஸ்டாப் பண்ணிட்டானான்னு கேட்டா, கிடையாது. எப்பயாவது வீட்டுக்கு தெரியாம ஃபர்ஸ்ட்டு போயிட்டுருந்த மாதிரி, இப்போ எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு போவான். மத்தபடி அவன் ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ்ல தான் இருக்கான். அ நீங்க 2 பேரும் லவ் பண்றீங்கன்றது வீட்டுக்கு தெரியும். பட் அவங்களுக்கு தெரியுன்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க எப்பவும் போல ஜிம்மனோட ரூமுக்கு பதுங்கி பதுங்கி போறீங்க. ஜிம்மு நீங்க எப்போ வருவீங்கன்னு வெயிட் பண்ணி டோர ஓப்பன் பண்றான். நீங்க வந்ததும் உங்கள டைட்டா ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் அவன ஹக் பேக் பண்ணிக்கிறீங்க. "சாரிடா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேனா?" ம்ஹ்ம். "அப்படிலாம் இல்லடி. சரி தூங்கலாமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு." "ஒயன், நேத்து கேட்டதுக்கும் இதுதான் சொன்னேன். இன்னைக்கும் அப்படிதான் சொல்றேன். ஒரே ஒரு நாள் முடியாது ஜிம்மன். இங்க பாரு, நான் தான் சொன்னேன்ல, மேரேஜ்க்கு முன்னாடி எதுவுமே கிடையாதுன்னு." "ஏய், அதான் நமக்குள்ள ஆல்ரெடி எல்லாமே நடந்துருச்சுல்லடி. அப்புறம் என்ன? அது ஏதோ அன்எக்ஸ்பெக்டடா நடந்துச்சு. அதுக்காக திரும்ப திரும்ப இதெல்லாம் கிடையாது ஜிம்மன். ஃபர்ஸ்ட்டு நமக்கு மேரேஜ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நீ என்கிட்ட கேட்கவே தேவையில்ல. எவ்வளோ வேணாலும் நீ என்னை எடுத்துக்கலாம். உண்மையாவாடி? ம்? ம். உனக்கு பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் நான் எதுக்கு நோ சொல்லப் போறேன்? ம். அப்போ சீக்கிரமாவே நான் எங்க வீட்ல பேசுறேன்." அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நீங்களும் ஜிம்மனும் எப்பவுமே நைட் டைம்ல அப்படிதான் தூங்குவீங்க. ஜிம்மனோட ரூமுக்கு நீங்க எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் போவீங்க. ஏர்லியாவே எழுந்து நீங்க உங்க ரூமுக்கு வந்துருவீங்க. ஸோ யாருக்குமே தெரியாது. ஒன் ஃபைன் டே நீங்க ஜிம்மனோட அம்மா கூட உட்காந்து பேசிட்டுருக்கீங்க. ஜிம்மன் உங்களுக்கு மெசேஜ் கன்டினியூஸா பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் பாப் ஆயிட்டே இருக்கு. அப்போ யாரு தான் ஒயன் பண்றா? அது என்னன்னு தான் பாரேன். அம் அ நான் 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 பார்த்துக்கிறேன் அத்த. நீங்க சொல்லுங்க. அப்படி சொல்லிட்டு நீங்க பேசிட்டுருக்கீங்க. அப்போ ஜிம்மன் கிட்ட இருந்து கால் வருது. நீங்க கடுப்பா ஃபோன அட்டெண்ட் பண்றீங்க. என்ன வேணும்? "ஒயன், ரூம்க்கு வாடி. பைத்தியமா புடிச்சிருக்கு. நான் அத்தையோட இருக்கேன்." "பரவால்ல, வா." "முடியாது ஜிம்மன்." அப்படி சொல்லிட்டு கால கட் பண்ணிட்டீங்க. இங்க ஸ்ட்ரெய்ட்டா ஜிம்மன் அவன் ரூம்ல இருந்து கீழ தான் இறங்கி வரான். "ஒயன்." அப்படின்னதும் உங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. "அ என்ன ஜிம்மன்? ஒரு நிமிஷம் என் ரூமுக்கு வா." அப்படின்னதும் ஜிம்மனோட அம்மா ஜிம்மன ஷாக்கா பார்க்குறாங்க. நீங்க அதுக்கு மேல ஷாக்கு. அ த் ரூம்க்கா? எதுக்கு? "அது ஒண்ணும் இல்லடி. என் கம்ப்யூட்டர் என்னாச்சுன்னு தெரியல. சடனா ஒர்க் ஆகல. நீ அதுக்கு தானே படிக்கிற? அதான் எழுந்து வா." ஆம். ம். இதோ வரேன். அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. ஸோ இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்க ரூமுக்கு போனதுக்கப்புறம், பைத்தியமாடா புடிச்சிருக்கு. எதுக்குடா கன்டினியூஸா கால் பண்ணிக்கிட்டே இருக்க? ஏய், அ எனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி. ஒரு மாதிரினா? என்ன சொல்ற எனக்கு புரியல. அ அது எனக்கு பெயினா இருக்குடி. அதுக்கு என்னண்ணா பண்ண சொல்ற? அ இல்ல நீ ஒ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. விளையாடிட்டு இருக்கியா சுமன்? என்ன பேசுற? அதெல்லாம் சான்ஸே இல்ல. நான் கீழ போறேன். என் ஒயன் ப்ளீஸ் டி. ரொம்ப வலிக்குதுடி. புரிச்சுக்கோடி. முடியாது சுமன். என்னால முடியாது. நீயே ஏதாச்சும் பண்ணிக்க போ. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ரூம்லேருந்து வெளிய வந்துட்டீங்க. எங்க உங்களோட அத்தை ரூமுக்கு போயிட்டுருக்காங்க. நீங்க ஐயோ! என்ன நெனச்சாங்கன்னு வேற தெரியல. இவ வேற சரியான பைத்தியக்காரனா இருக்கான். அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரூமுக்கு போயிட்டீங்க. இப்போ என்னங்க? சொல்லுமா. நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? நம்ப ஏன் எனக்கு ஜிம்முக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது? ஆ? என்ன சொல்ற? ம். அவங்க லவ் பண்றாங்கன்னு நம்மளுக்கே தெரியும். இன்னும் எவ்வளோ நாள் தான் அவங்கள பிரிச்சு வச்சுட்ருக்க போறோம்? அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சிரலாம். நீ சொல்றதும் கரெக்ட் தான். சரி, அப்ப நான் என் தங்கச்சிகிட்ட பேசிட்டு சொல்லட்டுமா? ஆ, ஓகேங்க. அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க முடிவு எடுத்துட்டுருக்காங்க. இங்க இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. உங்க வீட்ல எல்லாம் பேசிட்டாங்க. உங்க ஃபேமிலிக்கும் ஓகே. உங்களோட மாமா ஃபேமிலிக்கும் ஓகே. ஸோ மேரேஜ்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. உங்களுக்கெல்லாம் நீங்கலாம் சொல்லாமலே உங்களோட மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நெனச்சு உங்களுக்கு அவ்வளோ ஹேப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டெல்லாம் நீங்களும் ஜிம்மனும் வீட்டுக்கு தெரியாம வெளிய போய் ஊர் சுத்துவீங்க. இப்போ வீட்டுக்கே தெரிஞ்சு நீங்க வெளிய சுத்துறது, அ டேட் போறது எல்லாமே தெரியுது. நீங்க பப்ளிக்காவே ரொமான்ஸ் எல்லாம் வேற பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு மேல உங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு டேட்ட சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்டு, உங்களுக்கு மேரேஜ் ஆன அதாவது மேரேஜ் டேவும் வந்துருச்சு. இன்னைக்கு தான் உங்களுக்கு மேரேஜ். ஸோ ஜிம்மனுக்கு
அவனோட ஹாப்பினஸ கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அப்போ ஐயர் அவன்கிட்ட தாலி குடுத்து கட்ட சொல்லி சொல்றாங்க. கெட்டிமால கெட்டிமாலன்னு சொல்லி ஜிம்முன்னு அவங்க கழுத்துல அவன் தான் 3 முடிச்சும் போட்டு விடுறான். வேற யாருமே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஸோ அவனே 3 முடிச்சு போட்டு விட்டுட்டு உங்க ஃபோreheadல கிஸ் பண்றான். எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பி. அவன் உங்க ஃபோreheadல கிஸ் பண்ணிட்டு, "ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ ஜிமினா" அப்படின்றீங்க. எல்லாருக்குமே அவ்ளோ ஹாப்பி. ஜிமின் கிஸ் பண்றத ஒரு ஃபோட்டோவா எடுக்குறாங்க. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. அந்த ஃபோட்டோ உங்க வீட்டு ஹால்ல பெரிய ஃபோட்டோவா மாட்டி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு அவ்ளோ ஹாப்பியா இருக்கு. ஓகே மிஸ். இந்த ஹாப்பினஸோட நான் இந்த ஒன் ஷாட்ட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். நான் இன்னொரு ஒரு ஒன் ஷாட்ல உங்க எல்லாருமே மீட் பண்றேன். அதுவரைக்கும் லவ் யூ ஆல். பாய்.